கை தட்டினா ஒரு நன்மை உண்டு விஞ்ஞானப்படி. என்ன தெரியுமா? இந்த கை தட்டுறீங்கல்ல, இதில் இருக்கிற நரம்பெல்லாம் தூண்ட பெற்று உடம்புல வந்து ஹார்மோன் சீக்கிரமாக சுரக்கும், செல்லெல்லாம் சீக்கிரமாக வளர்ச்சி அடையும். அப்படி வளர்ச்சி அடைஞ்சதுன்னா என்ன பயன்னா, நம்ம ஆயுசில் 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வாழலாம். யார் யாருக்கு எக்ஸ்ட்ராவாக 10 வருஷம் வாழலாம்னு ஆசை இருக்கோ அவங்க கைத்தட்டுங்க. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குங்க. நான் திருப்பி கேட்டுட்டு இருந்தேன் நம்ம தடப்பால் கிட்ட. ஏன்னா 9 மணி ஆயிடுச்சு, கூட்டம் இருக்குமான்னு கேட்டேன். சென்னையிலலாம் அந்த மாதிரி கிடையாது. 9 மணிக்கெலாம் முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் பேசணும்னா நம்ம மட்டும் தான் பேசிடுவோம், ஜனங்களாம் எழுந்து போயிடுவாங்க. ஆனால் இங்கே இந்த 10:15 மணிக்கு இவ்வளோ கூட்டம் பார்க்கறது உண்மையிலேயே நம்ம மாவட்டத்தில் இந்த பத்ரகாளியம்மன் கோயில் திருவிழாவில் தான். இது ஆக்சுவலாக பட்டிமன்றம் முடிக்கிற டைம் இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த நாட்டுக்கு தேவை ஆன்மீக உணர்வு, அப்போதான் மத நல்லிணக்கம் வரும். சார் ஒன்றும் இல்லை, நானே சொல்வேந்தர் சுகி சிவம் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அமெரிக்காவுக்கு போவோம். அங்கே ஒரு முறை போகும்போது கொலம்பஸ்னு ஒரு மாநிலம் இருக்கு அங்கே. அதில் ஒரு பெரிய பணக்காரர் தமிழர், அவர் வீட்டில் தங்கியிருந்தோம். நான் அவர் வீட்டில் தங்கும்போது பார்த்தேன், நம்ப மாட்டீங்க, அமெரிக்காவில் இருக்கிற தமிழர் வீட்டில் காமராஜர் படம் இருந்தது. நான் பார்த்தேன், சுகிசிவம் சாரம் பார்த்தேன். நமக்கு வாய் கொஞ்சம் பெருசு. அவர் வீட்டில் டைனிங் டேபிளுக்கு மேலே காமராஜர் படம் இருக்குன்றதுனால அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன், சார் நீங்கள் நாடாரான்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு என்ன, நான் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அமெரிக்கா போய் காமராஜர் படம் வச்சிருக்காரு. அதுக்கு அந்த மனுஷன் சொன்னது என்ன தெரியுமா, நாடார் இல்லை சார் அப்படின்னாரு. இல்லை சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, காமராஜர் படம் மாட்டிருக்கீங்கன்னு. அவர் சொன்னார், சார் நான் தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு தண்ணி இல்லாத காட்டில் இருந்து வந்தவன், ரொம்ப ஏழ்மையில் இருந்தவன், 7 வயசு வரையும் மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். என்னைக்கு கர்ம வீரர் காமராஜர் வந்து இலவசமாக கல்வியும் சாப்பாடும் போட்டாரோ, சாப்பாட்டுக்காக நான் ஸ்கூலுக்கு போனவன். ஸ்கூலில் போய் படித்து ஸ்காலர்ஷிப்பில் மேலே வந்து பெரிய பட்டம் வாங்கி அமெரிக்காவுக்கு வந்து இன்னைக்கு தொழில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 200 அமெரிக்கன்கள் என்னோட நிறுவனத்தில் என் கீழே வேலை செய்கிறாங்க. என்னுடைய இந்த வாழ்க்கையை தந்தது கர்ம வீரர் காமராஜர்னா. ரேஷன் அரிசி நல்ல விஷயம் தெரியும்ல. ஆனால் காமராஜர் காலத்தில் அவர் ஆச்சரியே கொடுத்த ரேஷன் அரிசி பார்த்தீங்கன்னா நாத்தடிக்குமா, சமையல் பண்ணி சாதமாக வடித்த பிறகு ஸ்மெல் வருமா. அப்போ காமராஜருடைய அசிஸ்டண்டாக இருந்தவர் சொன்னார் வைரவன், ஐயா இது உங்களுக்கு மட்டுமாவது வேற மக்களே சாப்பிட்றாங்க, நான் சாப்பிடுவேன், நாத்தடிக்குதேனா அதுக்கு ஒன்று பண்ணி நெய் 2 சொட்டு போடு, நாத்தம் போயிடான்னு. அதுக்கு அடுத்தது நெய் கூட எப்படி 50 கிராம் 50 கிராமா வாங்குனாராம். ஒரு நாள் வைரவன் கிட்ட காமராஜர் கேட்டிருக்காரு, அவன் 50 கிராம் எதுக்கு 10 கிராம் தரமாட்டானான்னு கேட்டிருக்காரு. அந்த அளவு எளிமையாக வாழ்ந்த ஒரே அரசியல்வாதி. நான் படிச்சிருக்கேங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட தோட்டத்துக்கு எல்லா பெரிய விஐபியும் சாப்பிட கூப்பிடுவார். கர்ம வீரரை ஒரு 2-3 வாட்டி கூப்பிட்டுருக்காரு சாப்பிட. இவர் இப்போ வரேன் அப்போ வரேன்னு விட்டாரு. ஒரு நாள் எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை நேராக பார்த்து, நான் எத்தனையோ வாட்டி சாப்பிட கூப்பிட்டுட்டேன், நீங்கள் ஏன் என் வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு கர்ம வீரர் சொன்னாராம், ராமச்சந்திரா உன் வீட்டில் நீ விருந்து எப்படி கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மீன் ஆடு கோழி எல்லாம் வச்சு கொடுப்ப, நான் வருவேன், அதை பற்றி இல்லை. ஆனால் ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்து அதை சாப்பிட்டுட்டேன்னா அந்த ருசி நாக்கில் அடுத்த நாளும் கேட்கும், நான் எளிமையாக சாப்பிட்றேன், அதனால எனக்கு அந்த விருந்து வேணான்னு சொன்னார் பாருங்க. அதுதான் கர்ம வீரர் காமராஜர். அந்த உறவின் முறையை வைத்து இன்றைய அளவுக்கும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் நாடார் சமூகம் எங்கு இருக்கிறதோ அங்கே ஆலயம் இருக்கும், நாடார் சமூகம் எங்கு இருக்கிறதோ அங்கே கல்விக்கூடங்கள் இருக்கும், கல்லூரிகள் இருக்கும், மருத்துவமனைகள் இருக்கும். இப்போ வரும்பொழுது நிறைய பேர் செல்ஃபி எடுத்தாங்க.
திருநெல்வேலி ஜங்ஷனில் திருநெல்வேலியில் இருக்கணும். இப்போலாம் யாராவது செல்ஃபி எடுக்கிறாங்கன்னா நமக்கு பயமாக இருக்குது. சில பேருக்கு தாங்க செல்ஃபி நல்லா எடுக்க தெரியும், சில பேருக்கு எடுக்க தெரியாது. நீங்கள் செல்ஃபி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை பாருங்கள், இந்த ஆதார் கார்டில் வர மூஞ்சி மாதிரியே இருக்கும். சில பேர் தான் நல்லா எடுப்பாங்க. ஆனால் என்னவோ தெரியல, நமக்கு எல்லாருக்குமே செல்ஃபி முகம் ஆயிடுச்சு ஜாஸ்தியாக. நான் ஒரு ஊரில் பேசிட்டு கிளம்ப போகிறேன், ஒரு 10 பேர் வந்து செல்ஃபி எடுத்தாங்க. சரி எடுத்துட்டேன். காலில் உள்ள காலை வைக்க போகிறோம், தூரத்துலேருந்து ஒருத்தர் ஓடி வந்தார். நான் நினச்சேன் சரி அவன் நமக்காக ஓடி வர ஒரு மனுஷன் நின்ன மூச்சு வாங்க ஓடி வந்து அப்படின்னு செல்ஃபி எடுத்தார். எடுத்தவொன்னு அந்த கேட்டாங்க, ஆமாம் நீங்கள் யார் சார் அப்படின்னு. ஏங்க யாருன்னு தெரியாமையா செல்ஃபி எடுத்தீங்கன்னு. ஆமாம் சார், தூரமாக இருந்து பார்த்தா எல்லாரும் செல்ஃபி எடுத்துருந்தாங்க. சரி முதல்ல எடுத்துடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சதுன்னா வச்சுருக்கலாமா டிலீட் பண்ணலாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதனால் செல்ஃபி எடுக்கிறதும் பயமாக இருக்கு. ஒரு கோவிலில் போய் பேசினேன் சார், நாயன்மார்கள் 4 பேர் அப்படின்னு தலைப்பு கொடுத்தாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாயன்மார்கள் 4 பேர்னா நம்ம உடனே யாரை சொல்லுவோம்? சுந்தரர், திருநாக்கரசர், திருஞானசம். நான் புதுசாக ஒரு 4 நாயன்மார் பேசலான்னு பேசினேன். எரிபத்த நாயனார், குங்குலிய கைல நாயனார், விரல்பிண்ட நாயனார், இயற்பகை நாயனார். ஒவ்வொரு நாயன்மாரை பற்றியும் 1/2 அவர் பேசியிருக்கேன். கடைசியாக இயற்பகை நாயனார் பேசினேன். இயற்பகை நாயனாரை பற்றி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவரோட சொந்த பேர் என்னன்னு யாருக்கும் தெரியாது, சேக்கிழார் எழுதல. ஏன்னா அவர் இயற்கைக்கு புறம்பாக ஒன்று செய்ததுனால் அவர் இயற்பகை நாயனார் ஆயிடுச்சு. அவர் என்ன இயற்கைக்கு என்ன எதிராக செஞ்சார்? ஒன்றும் இல்லை. அவரோட விரதம் என்ன தெரியுமா? சிவனடியார் வந்து அவர்கிட்ட இருக்கிற பொருளை என்ன கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவார், அவ்வளோதான். சிவபெருமானே அவரை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு? சிவனடியாராக வந்தார். வந்துட்டு அவர்கிட்ட உங்ககிட்ட இருக்கிற பொருள் எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டார். உடனே என்ன வேணும் கேளுங்க அப்படின்னாரு. சிவன் கேட்டாராம், உன்னுடைய மனைவியை என் கூட அமைச்சிருக்கு. சார், ஒரு ஆம்பளை எது கொடுக்கலாமோ பெண்ணை தன்னுடைய மனைவியை நோக்கி கூட அனுப்புவான். ஆனால் இவர் வந்து சிவபக்தி காரணமாக சிவனடியார் எது கேட்டாலும் கொடுக்கிறேன்ற விரதம் இருக்கிற காரணத்துக்காக ஓய்வு கூப்பிட்டு சிவனடியாருக்கு அனுப்பிச்சிட்டாரு. இயற்கைக்கு புறம்பாக செய்தார் இயற்பகை நாயனார். அளவு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினார். எனக்கு நான் படிக்கிறதுக்கிட்டே ஒருத்தர் நிற்கிறான். என்ன நிற்கிறேன்னு, இப்போ வருவாரா சார்னு கேட்டான். யாரு? சிவபெருமான் தான். என்ன கேட்க சொல்லுங்க சார். மாமியாரோட சேர்த்து அனுப்புறேன். சொல்ல தாங்கல 2 சொல்லுங்க. அதாவது நம்ம என்ன சொல்ல வந்தோம், அவன் என்ன முடிச்சுக்கிறான் ஒன்றும் புரியல. எப்பவுமே எல்லாருமே சொல்லுவாங்க சார், எல்லாம் நல்லது பண்ணணும். அதெல்லாம் சும்மா நல்லது பண்றதுனாலும் இப்போ இருக்கிற காலத்தில் ஜாகிரதையா பண்ண வேண்டியதா இருக்கு. ரொம்ப நல்லது பண்ண முடியாது. நான் வந்து சென்னையில் செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு முதியோர் இல்லம் இருக்கு. அந்த முதியோர் இல்லம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப நொந்து நூலாக பண்ணுவாங்க. உறவுக்காரங்க யாருமே கிடையாது. அவங்க உண்மையாக சொல்லணும்னா வயது முடிந்து உறவுகள் இல்லாமல் பிள்ளை இல்லை யாருமே இல்லாமல் அனாதை. அவங்க உட்கார்ந்துட்டு ஓப்பனாக சொன்னோன்னா வெயிட்டிங் ஃபார் டெத்து, இறப்புக்காக காத்திருப்பவர்கள். அந்த மாதிரி தான் ஒரு 50-60 பேர் இருக்காங்க. ஒரு சமூக சேவையாக செய்யலாம்னு நினச்சி நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மீட்டிங் இல்லாத ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து என் சொந்த செலவில் பெட்ரோல் போட்டுக்கிட்டு அந்த அந்த இதுக்கு போய் ஆசிரமத்துக்கு போய் அவங்கக்கிட்ட தமாஷா ஒரு 1 hour பேசுவேன். காசு வாங்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச சமூக சேவை. நம்ப மாட்டீங்க, கொரோனா காலத்தில் பாஸ் வாங்கிலாம் போய் பேசியிருக்கேன். என்னால் முடிஞ்ச சமூக சேவை. ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு பேசி முடிச்சோன்னா ஒரு பெரியவர் கூப்பிட்டாரு, இங்கே வாங்கினார். போனேன், தலையில் கை வச்சார். நல்லா பேசினப்பா, ரொம்ப நன்றி அப்படின்னாரு. நன்றிங்க, நீ வந்து போகிற அன்னைக்கெல்லாம் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குப்பா. ஏன்னா நீ வந்து போயிட்ட பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ பேசிட்டே நாங்களே எங்களுக்குள்ளே பேசிக்குவோம், கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த பொழுது அன்றைய பொழுது நல்லா போவோம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம். இன்னுங்க ஏங்க
உனக்கு என்னைக்கு இஷ்டமோ அன்றைக்கி தான் வர அப்படின்னு. சரிங்கய்யா, அதுக்கு என்ன பண்ணாங்க, பேசாமல் நீ எங்களுடைய தங்கிடு, எது ஆதரவற்ற முதியோர் இல்லை, எங்களுடைய தங்கிட்டீங்கன்னா நம்ம டெய்லி பேசிக்கலான்னு. நான் நேராக அந்த அமைப்பாளர்கிட்ட போய், சார் மாதம் ஏதாவது காசு கொடுத்துட்றேன், இனிமேல் இது பக்கம் தலை காமிக்க மாட்டேன், ஏன்னா கண்டிஷனாக எனக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க போல இருக்குது. நல்லது பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் அது நமக்கு பெரிய பிரச்சனை. சார் எங்கள் மாமனார் திடீர்னு ஃபோன் பண்ணார் சார், அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கவர், நான் சென்னையில் இருக்கேன். மாமனார் சொன்னார், கண்ணு தெரியல, இங்கே உள்ளூரில் டாக்டர் பார்த்தேன், கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாப்பிள்ளைன்னு. நான் சும்மா இல்லாமல் மாமனார் இருக்காங்க அப்பா மாதிரி, மாமா நீங்கள் இங்கே வாங்க, சென்னைக்கு வாங்க, ஒரு பெரிய நல்ல கண் ஹாஸ்பிட்டலில் உங்களை சேர்த்து நான் உங்களுக்கு சர்ஜரி பண்ணி அனுப்புகிறேன், கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லி வர வச்சேன். எல்லாம் என் செலவு. அட்மிஷன் போட்டோம். அவனுக்கு சுகர் இருந்தது, அதனால் ஒரு நாள் சுகரை குறைச்சி அடுத்த நாள் சர்ஜரி பண்ண போகிறோம். சர்ஜரிக்கு முன்னால் என்ன வச்சு அந்த கண் டாக்டர் வந்தார். எங்கள் மாமனாருக்கு கண்ணெல்லாம் ப்ராப்ளம், அதெல்லாம் நல்லா கேட்கும். அந்த கண் டாக்டர் என்ன பண்ணிட்டார், நேராக வந்து எங்கள் மாமனார் எதிர்க்கே என்கிட்ட கேட்டார், சார் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிடலாம், லென்ஸு எந்த லென்ஸ் வைக்கலாம் சார் அப்படின்னாரு. ஏங்க என்ன, இல்லை இந்தியன் லென்ஸ் வைக்கலாமா இல்லை இம்போர்ட்டட் லென்ஸ் வைக்கலாமான்னு. நான் சொன்னேன், ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு. இல்லை இந்தியன் லென்ஸ் வச்சா 50,000 ரூபா ஆகும், இம்போர்ட்டட் லென்ஸ் வச்சா 75,000 ரூபா ஆகும்னு. இதில் என்ன இருக்கு, எங்கள் மாமனார் தான் வேலையாக செய்கிறாரு, சும்மா தினத்தந்தி பேப்பரில் சிந்து பார்த்து படிக்க போடுறேன், நான் இந்தியன் லென்ஸே வச்சுருங்கன்னு போயிட்டார் சார். எங்கள் மாமியார்கிட்ட சொல்கிறாரு, நம்ம வாட்சது அவ்வளோதான், 25,000 ரூபா பார்த்து மாப்பிள்ளை இந்தியன் லென்ஸ் வைக்கிறாரு. அவருனா இஸ்ரோலையா போய் ராக்கெட்டாக விட போகிறாரு. அதாவது அப்பா மாதிரி நினச்சி வர வச்சு சொந்த செலவில் சர்ஜரி பண்ணி அனுப்புனா, அந்த இந்தியன் லென்ஸ் வச்சேன்னு போச்சுன்னா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர்றதே இல்லை. அது நல்லதை செய்யணும்னு நினைக்கிறோம் சார், நல்லதை செய்யலாம். ஆனால் நிறைய பேருக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, வாழ்க்கை நம்ம நினச்சா மாதிரி வரலையேன்னு. அதெல்லாம் வராது. நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை அமைறதுல ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை அமைப்புன்றது விதி. நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாண மாலை பார்த்துருப்பீங்க, அதில் நம்ம மோகன் சார் உட்காந்துருப்பாங்க, பொண்ணுக்கு அப்பா பொண்ணுக்கு அம்மா, பிள்ளைக்கு அப்பா பிள்ளைக்கு அம்மா எப்படி வரணும் வேணும்னு கேட்பாங்க. அது சிரிப்பு என்னென்னா, இந்த பையனுக்கு அப்பாவாக இருக்காங்கல்ல அவனுக்கு கேட்பானுங்க, உங்களுக்கு எப்படி சார் பொண்ணு வேணும்னா அழகாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அடக்கமாக இருக்கணும்னு. டே நல்லா படிச்சிருக்கணும், சம்பாதிக்கணும், அழகாக இருக்கணும், அப்புறம் எப்படி அடக்கமாகவும் இருக்கும், அந்த காம்போவில் வராது. இல்லை என்னவோ ஒன்று ஆசை அதிகம் சார். எல்லாமே சரி, வாழ்க்கை என்பது நமக்கு வாய்ச்சது தான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் கேள்வி கேட்டு சாவடிப்பான், எதிர்பார்ப்பு ஏமாற்றமாகவே இருக்கும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு ஜாஸ்தி. என் ஃப்ரெண்டு வந்து என்னை கேட்டாங்க, ஆமாம் நீ நினச்சது நடக்குதானா? நான் சொன்னேன், அப்படி ஒன்றும் நடக்கலையே. ஏன்னா எனக்கும் நடக்கலை. நம்ம பாருங்கள் எவ்வளோ உண்மையிலேயே எத்தனையோ பேர் இருக்கீங்க. ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும்னு நம்ம வந்து நினச்சிப்போம், அது மாதிரி தான் டாக்டர் இருக்கணும்னு. என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்கிறான், டாக்டர்கிட்ட போனேன் 500 ரூபா பிடிங்கிட்டான். ஏன்னா டாக்டர் ஃபீஸை பிடிங்கிட்டான், நான் சொல்கிறது 500 ரூபா பிடிங்கிட்டான். சரி என்னாச்சு, ஏன்னா இல்லை ஒரு தெர்மாமீட்டர் கூட வச்சு பார்க்கல, 500 ரூபா ஃபீஸ் வாங்கிட்டாருன்னா. நான் கூட ரொம்ப ஆதங்கப்பட்டேன், ஒரு டாக்டர் தெர்மாமீட்டர் வச்சு பார்க்காம என்ன டாக்டர். அப்புறம் தான் தெரிஞ்சுது, உனக்கு உடம்புக்கு என்னடாண்ணே முட்டி வலிக்கணும். ஏன்னா முட்டி வலிக்கு எதுக்குற தெர்மாமீட்ரு. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு என்னென்னா, ஒரு டாக்டர்கிட்ட போனால் ஸ்டெத்து வச்சு பார்க்கணும், தெர்மாமீட்டர் வச்சு பார்க்கணும். அது எந்த வியாதியாக இருந்தாலும் நம்ம ஒரு முடிவோடு இருக்கோம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனை வரும் சார். நீங்களாம் இங்கே இருக்கீங்க, எங்கள் சென்னை வாழ் மக்களுக்கு தெரியும். இப்போ தான் சென்னையில் நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது. மாடு முட்டுது, தெருநாயி துரத்துன்னு வந்து தத்துன்னு வந்து கடிக்குது. அது என்னவோ தெரியலைங்க, தெருநாய்க்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்குங்க. என்னன்னா, யாராவது டீசெண்டாக இருந்தால் அவனை தான் தொத்துது. ஹெல்மெட்டு போட்டு போனால் அது தோற்றுது, ஹெல்மெட்டு போட்டு போகலன்னா போலீஸ் தோற்றுது, ஹெல்மெட்டு போட்டு போனால் இதுக்கு தோற்றுது. பட்டிமன்றம்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் சுற்றி வரும், பயமாக இருக்கும், எப்போ எது கடிக்கணும்னு தெரியல.
கார்பரேஷனில் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணால் கார்பரேஷன் என்ன சொன்னாங்க, போன மாதம் தான் நாங்கள் வந்து 1500 நாய்க்கு கருத்தடை பண்ணோம். நாங்கள் எனக்கு என்னென்னா, நாய்க்கு கருத்தடை பண்ணது ஏன் நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னு தெரியல. நீ கருத்தடை பண்ணு, இல்லை வந்து அதுக்கு வளகாப்பு பண்ணு. நமக்கு அதுக்கப்புறம் ஒன்று வித்தியாசமாக சொன்னாங்க சார், திருநாய்களை கணக்கெடுக்க போகிறோம்னு. நான் கூட படித்தோம்னா எனக்கு என்ன சந்தேகம்னா, எப்படி திருநாய் கணக்கெடுப்பாங்கன்னு தெரியல. எங்கள் தெருவில் 4 நாய் இருக்குதுங்க. இப்போ வந்து கணக்கு எடுத்துட்டு அவன் பக்கத்தெருவுக்கு போகிறான்னு எங்கள் 4 நாயில் ஒரு நாய் பக்கத்தெருவுக்கு போயிடும். அப்போ எப்படி கணக்கு எடுப்பாங்க? அது சொல்லுமா, நான் ஏற்கனவே என் பேரை எடுத்துட்டீங்க, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க வந்துருக்கேங்கன்னு புரியல. எல்லாமே சரி. நிறைய பேருக்கு மகிழ்ச்சினா என்ன அர்த்தம் தெரியல. ஒன்று நினச்சிக்கங்க, வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது உள்ளே இருந்து வெளியே போவது தான், வெளியே இருந்து உள்ளே வருவதில்லை. நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணிங்கன்னா தான் உண்மையிலேயே மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு ஒன்றும் புரியல. சில பேர் எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகலாம். பேப்பர் வச்சு டென்ஷன் ஆகிறோம். நான் பார்த்துக்கிறேன். ஒரு நாள் பேப்பரில் போட்டிருக்கான், 8 திருமணம் பெண்களை 8 பெண்களை திருமணம் செய்துவிட்டு 9வது பெண்ணை திருமணம் செய்த போது கைது. ஆனால் ஒரு ஆளுங்க 8 லேடிஸை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கலாம். 9வது ட்ரை பண்ணியிருக்கான், போலீஸில் பிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம பேப்பர்காரனுக்கு மட்டும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. என்னென்னா, 8 பொண்ணை ஏமாற்றணும்னா என்னங்க சொல்லுவீங்க? பொறுக்கின்னு போடணும், போக்கிரின்னு போடணும். ஆனால் அவன் எப்படி போடுவான் தெரியுமா? அப்படின்னு போடுவான். நமக்கு படிக்கும்போது கூச்சமாக இருக்கும், நம்மளாம் வேஸ்ட்டு போல இருக்குது. காதல் மன்னன் கைது. எல்லாமே டென்ஷன் ஆகக்கூடாது. இப்போ வீட்டில் நிறைய பேரோட பிரச்சனை இருக்குது. அம்மாவும் ஒய்ஃபும் இருக்கிற குடும்பத்தில் தான் கண்டிப்பாக சண்டை வரும். நம்ம வீட்டில் அம்மாவும் ஒய்ஃப் 2 பேரையும் வச்சு நடந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஆமாங்க, காலையில் எழுந்த உடனே ஒய்ஃப் சொல்கிறா, எவ்வளோ நாள் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் நம்ம வீட்டில் இருப்பாங்கன்ற அதுக்கு பதில் சொல்லணும். சாயங்காலம் வீட்டுக்கு வந்தவொடனே அம்மா கேட்குறாங்க, உங்கள் பொண்டாட்டி அதட்டி வைக்கிறாங்க. நம்மளால முடியாது. எங்கள் அப்பா வேலையே முடியலன்னா ஈச்சரில் பத்துன்னு இருக்காங்க. என் ஒய்ஃபே என்கிட்ட அது என்னோட தைரியமாக சொல்கிறாங்க, நான் இப்போ சொல்கிறேங்க, உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு என் ஒய்ஃப் என்கிட்ட சொல்லுது. நம்ம என்னைக்காவது ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கப்பா உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கல, ஒரு நியாயம் வேணாம். எல்லாமே அப்படிதான் சார். உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம நாட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சாமியாருக்கு மட்டும்தான். சில சாமியார்களுக்கு எவ்வளோ கேஸ் போடுங்க, சிச்சாமலே போட்டு வரான் சார். அன்றைக்கி ஒரு சாமியார் பார்க்குறோம், சிச்சினே போட்டு வரான். இறங்கி வந்து உள்ளே வந்து ஜட்ஜை பார்த்தவொடனே இவன் ஜட்ஜை ஆசீர்வாதம் பண்ணுறான், மங்களம் உண்டாகட்டும்னு. ஜட்ஜி சொன்னார், சாமி கேஸே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்களாம், கேஸே அதுதான். கூச்சமே இல்லாமல் சிரிக்கிறான் சார். அதுக்கப்புறம் ஜட்ஜி ஜாமீன் கொடுத்தாரு, மறுபடியும் கை தூக்குறான், சென்று வருகிறேன் நான். அப்புறம் ஜட்ஜி கேட்டார், சாமி தப்பாக நினைக்காதீங்க, இந்த சுடுகாடு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு இதுக்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாதுன்னு. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியும், என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, போய் வர இடம்லாம். ஆக மகிழ்ச்சி என்பது வெளியே இல்லை, உள்ள. இப்போ இந்த பட்டிமன்றத்துக்கு தலைப்பு கேட்டாங்க. நான் ஒரு 4-5 தலைப்பு சொன்னேன். அப்புறம் நம்ம தங்கராஜ் ஒரு தலைப்பு சொன்னார். அப்புறம் எல்லாம் கூடி பேசி ஒரு தலைப்பு உண்டு பண்ணாங்க. இந்த தலைப்பு உண்மையிலேயே இன்னைக்கு தேவையான தலைப்பு. என்னன்னா, வாழ்க்கையில் பெரிதும் துணை வருவது எது அப்படின்னு ஒரு தலைப்பு. சொத்து பத்தா, சொந்த பந்தமா? நமக்கு வாழ்க்கையில் எது கடைசி வரையும் துணையா இருக்கும்? சொத்து பணமா இல்லை சொந்தங்களா? இதுதான் இன்னைய பட்டிமன்றத்தோட தலைப்பு. இந்த பட்டிமன்றத்தில் பேச வந்தவங்கள 2-3 பேர் உங்களுக்கு தெரியும். சொத்து பத்தே என்ற தலைப்பில் கோவையிலிருந்து திரு தனபால் அவர்கள் பேராசிரியர் வந்திருக்கிறார். அற்புதமான பேச்சாளர். லியோனி ஐயாவுடைய தலைமையில் வெளிநாடுகளெல்லாம் போய் பேசினவர். ரொம்ப நகைச்சுவையாகவும் பேசுவார், சிந்தனையாகவும் பேசுவார்.
இந்த திருக்கோயிலுக்கு ஏற்கனவே ஒரு முறை வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரை தொடர்ந்து நம்ம தணிகைவேல் அவர்கள் கடலூரில் இருந்து வந்திருக்கிறார். நல்ல அற்புதமாக பேசுகிறவர், ரொம்ப சிந்தனையான பேச்சாளர். எனக்கு என்ன தெரியும்னா, சொத்து பத்தேன்னு 2 ஆண்கள் பேசுகிறாங்க, சொந்த பந்தமேனு 2 பெண்கள் பேசுகிறாங்க. இதில் சொந்த பந்தமேனு பேசுறது நம்ம காரைக்காலிலிருந்து யோகதர்ஷினி, ஒரு நல்ல பேச்சாளர். சார், பெண்களில் சிந்தனையும் நகைச்சுவையோடு பேசுறது ரொம்ப கஷ்டம். அந்த நகைச்சுவை உணர்வோடு யோகதர்ஷினி பேசியிருக்காங்க. என்னை விட உங்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு தெரியும். போன வருஷம் வந்து பேசினாங்க. அவங்க உங்கள் ஊருக்கு ரெகுலர் கஸ்டமர், அடுத்த வருஷமும் வருவாங்க. அவங்கள தொடர்ந்து நம்முடைய சாதனா அவர்கள் ரொம்ப அற்புதமாக பேச்சாளர், தொலைக்காட்சிகளில் பேசி வருபவர். இப்போ நம்ம பட்டிமன்றத்தை தொடங்கிடலாம். முதலில் பேச வருபவர் நம்முடைய கோவை தனபால் அவர்கள். அவர்களை வந்து சொத்து பத்தே என்ற தலைப்பில் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய ஃபேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். தேர்தலிலே தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மீண்டும் ஒரு எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள். புதிதாக திருமணமான ஜோடிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த குருமலாப்பேரி மைதானத்தில் மட்டும்தான் எங்கள் நடுவருடைய நகைச்சுவை கமலுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கிறேன். நல்ல கைதட்டலாம். ஏன்னா தூக்கம் வர்ற நேரம் தான் 10 மணி 10:30 மணிங்கும் போது நல்ல தூக்கம் வர்ற நேரம் தான். ஆனா திருவிழானா தூங்க கூடாது. ஒரு வாரம் ஜாலியா, அடுத்த வாரம் உட்கார்ந்து மைதானத்தில் உட்கார முடியுமா? முதல்ல உட்கார்ந்து நம்ம சிரிக்க முடியுமா? நம்ம மோசமா நினைப்பாங்க. ஆனா இப்போ எல்லாம் நம்ம ஜாலியா எல்லாமே பண்ணலாம். அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அருள்மிகு தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலுக்கு திருவிழாவை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஊர் பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, குறிப்பாக எங்களை எல்லாம் வரவழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற சென்னை வாழ் குருமலாப்பேரி இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உண்மையில சொல்ற, பல பேர் நிகழ்ச்சி நடத்துவாங்க. நிகழ்ச்சி நடத்தி எங்களை மாற கலைஞர்களை பாராட்டு விழா பண்ணுவாங்க. ஆனால் கலைஞர்களை பாராட்டு விழா பண்ணுறது முக்கியம் இல்ல. நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா தமிழ்நாட்டிலே பண்ண வேண்டும் என்று சொன்னால் அது குருமலாப்பேரி மக்களுக்கு மட்டும்தான் அந்த பாராட்டு விழாவை செய்ய முடியும். அப்பேற்பட்ட நிகழ்ச்சி நீங்க வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. நடுவர் சொன்ன மாதிரி நான் புதுசு இல்ல, 2 முறையா 3 முறையா வந்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள். இங்க பாருங்க தோரணம் எப்படி தொகுதுன்னு. என்ன சாதாரண தென்காசி ஒரு கிராமத்துல பேசுற மாதிரியா இருக்குது. வாஷிங்டன் சென்னை அமெரிக்கால நின்று பேசுற மாதிரி இருக்குது. லைட் தோரணங்கள் எவ்வளவு பெரிய விஷயம் இது. இது நடுவருக்கு தெரியாது இல்ல. ஏன்னா இன்னைக்கு காலையில தான் அமெரிக்காவிலிருந்து இறங்கினாரு. குருமலாப்பேரிக்கு விறுவிறு என்று அமெரிக்காவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற நகைச்சுவை வேந்தர், பல்சுவை வித்தகர், நகைச்சுவை நயாகரா நடுவர் அவர்களை வணங்கி மகிழ்ந்த எனது உரையை தொடங்குகின்றேன். இந்த பில்டப், இந்த இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி எதுக்கு சொன்னா, இவ்வளவு நிகழ்ச்சி வித்த பெரிய அந்த நயாகரான்னு சொல்லாதீங்க. நான் நிறுத்திட்டேன் சொல்றது. எனக்கு இல்லை எனக்கு ஒரு முறை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பஃபலோன்னு ஒரு மாநிலம் இருக்கு. சரி, அது நயாகராக்கு பக்கத்தில் இருக்க மாநிலம். அதே மாநிலத்தில் தான் நயாகரா இருக்கு. அமெரிக்காவில் இருக்க நயாகரா. அந்த தமிழ் சங்கத்தில் நகைச்சுவை நயாகரான்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. நான் ஊருக்கு திரும்பி வந்துட்டேன். சென்னைக்கு வந்த பிறகு ஒரு நிகழ்ச்சி அமைப்பாளர் என்ன பண்ணார், சார் உங்களுக்கு என்ன பட்டம் போடணும்னு ஃபோனில் கேட்டார். நம்ம தான் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கிறதுமேனு நகைச்சுவை நயகரான்னு. அந்த ஆள் காதில் என்ன உண்டுதுன்னு தெரியல. அவர் இன்விடேஷனில் நகைச்சுவை வயாகரான்னு போட்டார். இல்லை என்ன பிரச்சனைனா மேடை ஏற எல்லாம் தள்ளி உட்காரான். அதனால் அது வேணாம், வேற யாரும் நடுவர்களை நகைச்சுவை நயாகரா வேண்டாம்ட்டீங்க. ஓகே, நகைச்சுவை தென்றல் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். நல்ல தலைப்புங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு துணையா இருக்கிறது சொந்த பந்தமா சொத்து பத்தமா, இதான் கேள்வி.
இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்தணும்னா டப்பு இல்லைன்னா நடக்க முடியுமா அப்படிங்கறத நல்லா கேட்டுக்குவேன். இன்னும் யதார்த்தமா கேட்கிறேன், 2 பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்ல, குறும்பலா பேர்ல சாக்கடை கிடைச்சிருச்சுன்னு தூர்வாரக்க 2 அம்மனிகள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. பட்டிமன்றம் பேசினா பணம் கிடைக்கி வாங்கி ஹேண்ட்பேக்ல போட்டு போடலாம் தான் 2 பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இங்க வந்து பேசுவாங்க, எங்களுக்கு பணம் காசே வேண்டியதில்லை, பூரா சொத்து பத்தே வேணும்னு வந்து பேசுவாங்க. நம்பிடாதீங்க. உடுக்க உடை, வசிக்க வீடு, இந்த 3ம் மக்களுக்கு தர வேண்டும் என்று அரும்பாடுபட்ட ஒரு பெருந்தலைவர் காமராஜரை போற்றி புகழுகின்ற இடம் இந்த தென்காசி மாவட்டம். நான் வந்து பார்த்த இளைஞர்களுடைய டீசர்களை பார்த்தா இந்த இடத்துக்கு இதயத்துக்கு பக்கத்துல காமராஜர் தொங்கிக் கொண்டே இருந்தார். அவருடைய பணியின்ல, அவர்களுடைய பணியில் மட்டுமில்ல, தமிழகத்திலே வாழுகின்ற அத்தனை மக்களினுடைய இதயத்திலும் குடிகொண்டிருப்பவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் என்று சொன்னால் அது மிகையல்ல. உண்மைக்காக நான் இங்கே தென்காசியிலே பேசுவதற்காக சொல்லவில்லை, உண்மையிலேயே சொல்றேன். தமிழகத்திலே எத்தனையோ முதலமைச்சர்கள் இதுவரைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு ஈக்குவலா இன்னும் ஒரு முதலமைச்சர் கூட இல்லை. ஏன் சொல்லுகின்றேன் தெரியுமா? ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். அன்றைக்கு சித்தர் திருமூலர் சொல்லுவார், தாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொன்னார். சித்தர் முற்றும் துணிந்த சித்தர் சொன்னார், தாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொன்னார். ஆனால் படிக்காத காமராஜர் மட்டும் தான் சொன்னார், நான் பெறாத இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி 14,000 பள்ளிகளை கட்டி ஏழை குழந்தைகளை படிக்க வைத்தார் என்று சொன்னார். இதுதான் மற்ற முதலமைச்சர்களுக்கும் காமராஜருக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு நான் தலைப்புக்குள்ளே வருகின்றேன். பணம் எவ்வளவு தேவை தலைப்போடு தான் பேசுகிறேன். முதலமைச்சராகிவிட்டார், பெருந்தலைவர் எல்லா பள்ளிக்கூடம் கட்டிவிட்டார். பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு மதிய உணவை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பட்ஜெட் இல்ல, கஜானா காலியா இருக்குது, தவிக்கிறாரு. பணம் எவ்வளவு முக்கியம், ஆசைப்பட்டதை எல்லாம் செய்ய முடியவில்லையே. இன்னும் பணம் இருந்தால் பல பள்ளிகளை கட்டலாம், இன்னும் பணம் இருந்தால் மதிய உணவு ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது படித்த ஒரு அலுவலர் சொன்னார், ஐயா காமராஜர் ஐயா ஒரு யோசனை சொல்லட்டுமான்னு சொன்னாரு. என்ன சொல்லுங்கிற அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, கல்லுக்கடை திறந்தோம்னா தமிழ்நாடு அரசுக்கு வருமானம் வரும், அந்த வருமானத்தை வச்சு குழந்தைகளுக்கு சோறு போட்டுலான்னு சொன்ன பொழுது பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன ஒற்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஏண்டா அப்பனை குடிக்க வச்சுட்டு பையனை படிக்க வைக்கிறது என்னடா தர்மம் என்று கேட்ட ஒரே முதலமைச்சர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதை பதிவு செய்கிறேன். யோசனை பண்ணி பாருங்க. பணம் இல்லைன்னா முடியுமா நான் கேட்கிறேன். பணம் இருந்தா தான் முடியும். பணம் இல்லைன்னா யாரு மதிப்பாங்க நான் கேட்கிறேன். கல்யாணம் முடிச்சோம்னா இன்னைக்கு பணம் இல்லாம முடிஞ்சிருமா? கல்யாணம் முடிச்சோம்னா எல்லாம் உறவு வேணும், அண்ணன் தம்பி வேணும், மாமன் மச்சன் வேணும், பங்கும் பங்காளி வேணும், எல்லாரும் வேணும். இவங்க எல்லாம் இருந்தா கல்யாணம் ஆகுமா? பணம் ஒன்று இருந்தா போது இவங்க எல்லாம் கூட வருவாங்க, கல்யாணம் ஜாம் ஜாம் நடத்துது. இன்னைக்கு கல்யாண மண்டபம் முடிக்கணும், இன்னைக்கு பவுன் இன்னைக்கு ரேட் என்னங்க? பால்கோஸ்ட் பாருங்க, வரலாறு காணாத உச்சம். இன்னைக்கு 56,500 ரூபாய் இன்னைக்கு ஒரு பவுன் நிலைமை. இன்னைக்கு பணம் வேண்டாம்னு சொல்றாங்க. இனி 2 பேர் கழுத்துல சங்கிலி பாருங்க எத்தனை சோட்டு போட்டுக்கிறாங்க. பணம் வர முடியுமா? பட்டிமன்றம் பேசி சம்பாதிச்சு எத்தனை பேர் சங்கிலி போட்டுக்கிறாங்க பாருங்க. 2 பிள்ளைக்கு நம்ம சங்கிலி போடணும்னா நான் தவிச்சு நிற்கிற பணத்தோட நீங்க சொன்னதை பார்த்தா அவங்க வீட்டுக்கு ஐடி போவாம விட மாட்டீங்க. எல்லாம் பொய், எல்லாம் நான் கேட்கறேன் சார். குழந்தைகளுக்கு தெரியுதுங்க, பேபி 1ஆவது 2ஆவது படிக்க போற குழந்தை பாட்டு பாடுன்னு சொன்னா சொல்லுது, மழை வருது நெல்லு குத்துங்கோ, 3 வடி அரிசி போட்டு முறுக்கு சூடுங்கோ, ஏரோற்ற மாமனுக்கு எடுத்து வையுங்கோ, சும்மா வார மாமனுக்கு சூடு வையுங்கோங்குது. எது 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு தெரியுது, பணம் கொண்டு வர மாமனுக்கு தான் நல்லா கொடுக்கணும், பணம் இல்லாத இல்லைங்குது. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க நல்லா பாருங்க, பேபி கிளாஸ், எலிமெண்டரி கிளாஸ், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வாத்தியார் கேட்கிறாரு, ஏப்பா ரங்கசாமி நீ என்ன ஆகலான்னு இருக்கிறாரு? சார் நான் படிச்சு கலெக்டர் ஆகலான்னு இருக்கிறேன் சார். நீங்க தங்கராசே நீ என்ன ஆகலான்னு இருக்கிறாங்க? நான் வந்து படிச்சு ஒரு பெரிய கம்பெனி கட்டி, கார் வாங்கி, பங்களா கட்டி, பெரிய வாழ்க்கை வாழலான்னு இருக்கிறாங்க. அப்ப இன்னொரு பிள்ளை பாட்டுங்க, ஏமா சுகாக்கா நீ என்ன ஆகலான்னு இருக்கிறேன்னு? நானே தங்கராசு கொண்டாடியா இல்லாம இருக்கிறேன். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. பணத்துடைய முக்கியம் சின்ன குழந்தைகளுக்கும் தெரியுது, கல்லூரி போற குழந்தைகளுக்கும் தெரியுது, 2 குழந்தைக்கு அழகா தெரியுது, இந்த 2 கிழவிகளுக்கு தெரியலையாங்கிறத எனக்கு வருத்தமா இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க. திரும்பி சொல்லுங்க, கவனிங்க.
சார் பணம் எவ்வளவு முக்கியம், உறவு எப்படி நல்லா இருக்கு நான் கேட்கிறேன். கோயம்புத்தூர்ல நீங்க வந்திருக்கிறேன், கோயம்புத்தூர்ல நீங்க வந்து ஒரு 8 மணி இருக்கு அந்த சம்சாரம் போன் பண்றாப்ல, ஆமா அந்த தீப்பெட்டி எங்க வச்சீங்க அப்படின்னா, 8 மணி தீப்பெட்டி கேட்கறீங்க என்னடா வளர்ப்பு, ஆமா இப்பதான் காத்து அடிச்சுட்டா கரண்ட் போயிடுச்சு விளக்கு பத்தலாம்னு கேட்கறேங்க. நான் கேட்க நல்ல குடிக்கானிச்சு 6 மணிக்கு வீட்டுல விளக்கு பத்த வச்சு சாமி கும்பிட்டா தான் நல்ல உறவு. நான் கேட்கிறேன் 8 மணிக்கு தீப்பெட்டி எங்க இருக்குன்னு நினைக்க கேட்கறாங்க. இவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன மகிழ்ச்சியா இருந்திருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க சார். பட்டிமன்றம் முடிச்சுட்டு நாங்க பட்டிமன்றம் எதுக்கு வர்றோம்னு நினைக்கிறீங்க, வீட்டுல உருக்க முடியாம தான் நாங்க ஓடி வந்த ஊருக்கு. பட்டிமன்றம் முடிச்சு ஒரு நாள் போறதுக்கு உங்களை மட்டும் பேசுங்க, நாங்க என்ன சொல்லுவோம், நாங்க நானும் தனி வரலங்க சார். ஆமா எங்க அணியில் நாங்க 2 ஆம்பளை நான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சு போடுங்க, எங்க அம்மா பொண்டாடி சரியான சண்டை. நானும் பார்க்க திக்கு பாடுற 2 பேர் நம்ம வந்ததையும் கூட பண்ண மிகப்பெரிய சண்டை. திரும்பி பாக்குறேன், என் பொண்டாடி சொன்னீங்க இன்னையோட சரி உமா உடனே நீ குடுத்தனம் பண்ணு, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னா. திரும்பி எங்க அம்மாவை ஒரு முறை முறைச்சேன், 70,000 இன்னும் சண்டை போட்டுக்கிறியான்ட்டு. எங்க அம்மா சொன்னா மகராசினா பொண்டாட்டி பிள்ளையோட போலசாமி நான் எங்கேயும் காசிராமேஸ்வரம் போறேன்னா ஒரே வார்த்தை சொன்னேன். 2 பேரும் கிளம்புவோம், வீட்டுல வேலைக்காரங்கமா இருக்குன்னு கப்பல் அடக்கிட்டாருங்க. நீங்க சிரிக்கிறது பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு மிரட்டுற கதையில ஒரு மந்திரம் தானுங்க. இந்த மந்திரம் எத்தனை நாளைக்கு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு நினைக்கிற, 2 நாளைக்கு. ஒரு நாள் போய் உச்சக்கட்டு சண்டை. நான் சொன்னேன் பட்டிமன்றத்தில் பேசுறவங்க இங்க பாருங்க, கிளம்பு நான் கிளம்புறேன் வீட்டுக்குன்ட்டா. கிளம்பிட்டாங்க உண்மையாவே. சூட்கேஸ் எடுத்தா, அந்த சக்கரம் வச்சு சூட்கேஸ் எடுத்தா, அந்த துணிமணியில எடுத்து போட்டு எடுத்துட்டு போயிட்டா. எனக்கு அப்செட் ஆகி போச்சு. 2 வயசுக்கு வந்தவங்க வீட்டுல இருக்குது, நம்ம இப்படி திட்டி போட்டோமே 4 பேர் என்ன நினைப்பா, என்னிருந்தால் மேடையில் தான் நல்ல நாய் பேசுற, வீட்டுல கொண்டாடி வச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்னு திட்டுவானு விட்டு கொடுக்கறதா வாழ்க்கை. படிச்சிருக்கிறதுல மன்னிப்பு கேட்கலான்னு செல்போன் எடுத்து 989407 நடிக்கிற வெளி இரும்பு கேட்டு கொடுக்குற சத்தம் கேட்டுது. எட்டி பாக்குற அந்த இழுத்து போன சூட்காசு எடுத்து திரும்பி வந்துருந்தா. நான் கிரிப் ஆயிட்டேன். சரி வந்துட்டாள் அப்படின்னா. அப்புறம் ஏன் மெதுவா இழுத்துட்டே வந்தா, காலில் கோலம் போட்டு உள்ளுக்குள் வந்தா. வந்து மரக்காரவை திறந்தான். என்ன சண்டை போட்டு உங்களோடு போனேன், அப்புறம் வந்தேன் உங்களோட சண்டை போட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போனாங்களா, அங்க எங்க அம்மா எங்க அப்பா கூட சண்டை போட்டு அது அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா சார், நான் இந்த ஊருக்கு வந்து உண்மையிலேயே பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன்னே சொல்லலாம். அதாவது மற்ற எல்லா ஊருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, வரமாய் அமைகின்ற ஊர்களுக்கெல்லாம் போய் பேசுனதை விட ஒரு வரமாய் அமைந்த ஒரு ஊரு தான் எனக்கு இந்த குறும்பலாப்பேரி மன்னன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு வாழ்க்கையிலே இந்த பட்டிமன்ற வரலாற்றுல எனக்கு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஊருன்னே சொல்லலாம். இந்த ஊர்ல எல்லாருக்குமே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நான் வந்து செல்ல பொண்ணு, அவங்க வீட்டு பொண்ணுன்னே சொல்லலாம். தனபால் நான் சொன்னதுல எனக்கு ஒரு வார்த்தை மட்டும் தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிகழ்ச்சி முடிச்சு 2 பேரும் இங்க நீங்க என்ன சாக்கடை தூர் வாரிட்டா போறாங்க, காசு வாங்கிட்டு தானே போறாங்க. சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு உண்மையிலே எனக்கு காசு வேண்டவே வேண்டாம். ஏன்னா நான் அவங்க வீட்டு பிள்ளை, அவங்களோட சொத்தே என் பேர்ல எழுதி கொடுப்பாங்க. உண்மையா இல்லையாமா? நல்ல கையெழுத்துங்க. ஆனா பச்சைக்கலாக்காரன் இருக்காங்க பாருங்க, தனபால் சார் என்ன சொன்னாலும் கை தட்டுறாங்க, நான் என்ன சொன்னாலும் கை தட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே சார் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம சென்னை வாழ் குறும்பலாப்பேரி இளைஞர்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. சார் சொன்னாங்க, இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு திருவிழாவை எடுத்து நடத்தணும் அப்படின்னா கூட அதுக்கு காசு இருந்தா தான் முக்கியம், காசு தான் வேணும், காசு இருந்தா தான் ஒரு திருவிழாவை கூட நடத்தலாம்னாங்க. ஆனா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் சார், காசு இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு திருவிழாவை எடுத்து நடத்துவாங்களான்னு கேட்டா கிடையாது. எவ்வளவுதான் காசு இருந்தாலும் நம்ம மக்கள் சந்தோஷத்துக்காக ஒரு நிகழ்வை எடுத்து நடத்தணும் நல்ல ஒரு மனசு வேணுங்க. அப்படியே நல்ல ஒரு மனசு படைச்ச நம்மளுடைய விழா குழுவினருக்காக நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. நீங்க நல்லாதான் கட்டுக்கணும். இப்ப என்ன காசா கேட்டேன் உங்கள்கிட்ட. அதே மாதிரி நம்ம சார் வந்து நம்ம தங்கராஜ் சாரை பத்தி சொன்னாங்க. ஐயோ இந்த டேட் என்னைக்கு கொடுத்தாரோ, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் மேடம் மக்கள் எல்லாருமே நம்ம பட்டிமன்றத்துக்காக தான் வெயிட்டிங்ல இருக்காங்க, மேடம் மக்கள் எல்லாருமே நம்மளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனா உண்மையிலேயே பேரு மட்டும் தங்கராஜ் கிடையாதுங்க. நல்ல ஒரு தங்கமான மனசு, அவருக்கும் நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்த நேரத்துல. அதே மாதிரி நம்ம நடுவர் அவர்களுக்கும், அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவோ நடுவர்களை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நாங்க பார்த்திருக்கோம். ஆனா சாதாரண ஒரு பேச்சுல, தன்னுடைய ஒரு சாதாரண ஒரு பேச்சுல கூட ஒரு சாமானியனை எந்த அளவுக்கு வந்து உள்ளார்ந்து வந்து சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னாக்கா அது உண்மையே நம்ம மோகனசுரம் சார் அவர்களுக்கு மட்டும்தான் சேரும். நடுவருக்காக இந்த நேரத்தில் நல்ல ஒரு கைத்தல கொடுத்துடலாமா? உங்க ஊருக்காக அமெரிக்காவில டைரக்டா வந்திருக்காங்க, நல்லா ஒரு நல்லா தட்டி வைங்க. அதே மாதிரி காமராஜர் ஐயாவை பத்தி இன்னைக்கு எல்லாருமே சொன்னாங்க. உண்மையிலேயே காமராஜர்
ஐயாவை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தாங்க அதிகமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம ஐயாவுடைய பிறந்த நாளதான் பாத்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளும் நம்ம எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு கல்வி வளர்ச்சி நாளை வச்சு இங்க உள்ள பிள்ளைகள் அத்தனை பேருக்குமே பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் பரிசுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா ஒரே வரியில நம்ம காமராஜர் ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, ஏன் இன்னைக்கு எல்லாருமே கர்ம வீரர் காமராஜரை பத்தி இவ்வளவு உயர்ந்து பேசுறாங்க, இவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னாக்கா, எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். அரியாசனங்களுக்காக போட்டி போட்டுக் கொண்டுள்ள தலைவர்களுக்கு மத்தியில் ஏதும் அறியாத ஜனங்களுக்காக பாடுபட்ட ஒரே தலைவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான் சொன்னாங்க. நடந்தால் நடுநிலை பள்ளி, ஓடினால் உயர்நிலை பள்ளின்னு அத்தனை குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு தரமான கல்வி கிடைக்கும் நினைச்ச மனுஷன் ஒரே மனுஷன் வந்து அவர் தாங்க. இந்த நேரத்தில் அவருக்கும் நல்ல ஒரு நன்றி கலந்த ஒரு வழக்கத்தையும் ஐயா அவர்களையும் பண்ணிது. நல்ல ஒரு அருமையான ஒரு ஊரு. அதாவது குருமலாப்பேரி மண்ணை பத்தி ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னாக்கா, காசியிலே இறந்தால் மோட்சம், திருவாரூரில் பிறந்தால் மோட்சம், திருவண்ணாமலையை நினைத்தால் மோட்சம், சிதம்பரத்தை துதித்தால் மோட்சம் சொல்லுவாங்க. இந்த குருமலாப்பேரி மண்ணை மிதிச்சாலே மோட்சம்ங்க. அவ்வளவு பெரிய பாசம் மிகுந்த அன்பு மிகுந்த மக்களுக்கு முன்னாடி பேசுறதே எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயா நல்ல தலைப்பு கொடுத்தீங்க. நான் என்ன கேட்கிறேன், என்னதான் பிரச்சனை தனபால் சாருக்கு? வீட்டுல அங்க வாங்கினதெல்லாம் அங்க பேச முடியாது. இங்க இருந்து அம்மா பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து செல்ல வச்சு பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து அம்பூட்டு நேரம் பேசிட்டு போய் உட்கார்ந்து இருக்காங்க. காசு இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு முடியுமா? இன்னைக்கு காசு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா? ஆனா உண்மையிலேங்க என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது, உறவுகள் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? கொரோனா காலம் வந்துச்சுங்க. இந்த கொரோனா காலத்துல எல்லா நிறுவனங்களுமே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மூடிட்டாங்க. எல்லா கடைகள் வணிகர்கள் எல்லாமே மூடிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட தன்னுடைய மளிகை கடையை திறந்து வச்சு காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல அண்ணாச்சு, வீட்டுல பிள்ளைகள்லாம் பசியோட பட்னியோட இருக்கும், இன்னைக்கு ஜாமான் வாங்கிட்டு போங்க, நாளைக்கு வேலைக்கு போன பிறகு கொண்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அண்ணாச்சி கடையிலையும் கொரோனா நேரத்துல கூட அத்தனை மக்களுக்கு அந்த உணவு கொடுத்தாங்க, அந்த மளிகை ஜாமான கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த நேரத்துல காசை பெருசா நினைச்சாங்க, உறவை பெருசா நினைச்சாங்க. நல்ல உங்களுக்காக நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க. அப்படியேப்பட்ட ஒரு நாடா சமூகத்தின் படி பேசுறதுல என்ன பேச்சு? சொத்து பத்து தான் முக்கியம், சொத்து பத்து தான் முக்கியம். அது எங்க பெண்கள் சாதாரண பெண்கள் கிடையாதுங்க. ஆண்களுக்கு நிகரா ஒரு சமூகத்துல ஒரு பெண்ணும் சரிநிகர் சமமா நின்று வேலை பார்க்க முடியும்னு சொன்னாக்கா அது எங்க நாடாளின பெண்களால மட்டும் தாங்க முடியும். அவ்வளவு பெரிய வீர தமிழச்சிகள் முன்னாடி என்னென்ன பேச்சு? அது எங்க இளைஞர்கள் பாத்தீங்களா? ஐயா வேற சொன்னாங்க, எதுக்காக எல்லாரும் இப்படி நிக்கிறாங்க? நல்லா இருந்தா கேட்போம், இல்லைன்னா அப்படியே போயிருவோம். அதுக்காக எல்லாரும் நிக்கிறாங்க. எங்க இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுமாங்க? நாங்க எல்லாருமே உண்மையிலேயே ஜாலியா இருப்போம். திருவிழான்னு வந்தா நாங்க ஜாலியா இருப்போம். ஊருக்கு ஒரு பிரச்சனை நாங்க தாண்டா வேலையா இருப்போம்னு சொல்லக்கூடிய குறும்பலாப்பேரி இளைஞர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. உங்களுக்காக தான் சொல்றேன், நல்லா கையை தட்டிங்க அடிக்கடி. நான் என்ன கேட்கிறேன், காசுதான் முக்கியம், காசுதான் முக்கியம் வந்து பேசிட்டு போயிருக்கீங்களா மிஸ்டர் தனபால் சார்? உண்மையிலேயே நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா காசு கொடுப்பாங்க தான். அந்த காசை எடுத்துட்டு போய் என்ன நம்ம திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லயாச்சும் இல்ல நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லயாச்சும் அங்கேயே பாய் வச்சு போட்டு படுத்துருவீங்களா? வீட்டுக்கு போக மாட்டீங்க ரெண்டு பேரும். அந்த காசை போய் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா கூட வீட்டுல மனைவிங்கிற ஒரு உறவு வேணும், அம்மாங்கிற ஒரு உறவு வேணும், பொண்ணுங்கிற ஒரு உறவு வேணுமா இல்லையாங்க? இங்க உள்ள இளைஞர்கள் எல்லாருமே என்ன தெரியுமா நினைப்பாங்க? டாடா பிர்லா மாதிரி ஒரு லைஃப் அமையற மாதிரி இருக்குவாங்க. கிடையவே கிடையாதுங்க. எங்களுக்கு டாடா பிர்லா மாதிரி ஒரு லைஃப் வேணாம், தர்ஷினி மாதிரி ஒரு ஒய்ஃப் இருந்தாலே போதும் நினைக்கக்கூடிய இளைஞர்கள் தான் எங்க இளைஞர்கள். சும்மா இங்கே வந்து எங்களுக்கு காசுதான் முக்கியம், காசுதான் முக்கியம். இதுல இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்க, வீட்டுல உள்ள பொம்பளைக்கு 6 மணிக்கு விளக்கு ஏத்துறது கூட தெரியலையா. இதுக்கு வேற எங்க அந்த அம்மா பத்தக்காரப்படமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அதாவது ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போய் விளக்கேற்றது இல்லைங்க, அந்த விளக்கேற்றுறதுலயே பாத்தீங்கன்னு சொன்னாங்க அந்த பெண்ணுடைய அந்த பொறுப்பு அந்த வீட்டுல தெரியுங்க. பெண்கள் அந்த உறவை எவ்வளவு முக்கியமா நினைக்கிறாங்கன்னு தெரியுங்க. ஒரு வீட்டுல போய் விளக்கு ஏத்த போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த திரியோட விளக்குல பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் இருக்கும். அந்த திரியை இப்படி நிரடி விட்டுட்டு அந்த விரல்ல உள்ள எண்ணெயை எடுத்து அந்த பொண்ணு தலையில தடவிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ தன்னை சுத்தமா வச்சுக்க மாட்டான்னு அர்த்தம். அந்த எண்ணெயை எடுத்து செவத்துல தடவிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த குடும்பத்தை
சுத்தமா வச்சுக்க மாட்டான்னு அர்த்தம். எந்த பொண்ணு தலையிலையும் தரவாம செவத்திலையும் தராம விளக்கோட விளிம்புல தடவிட்டு அந்த விளக்க ஏத்துறாளோ அவதான் அந்த குடும்பத்தை பாத்தீங்கன்னா சுத்தபத்தமா கண்ணியமா காப்பாத்தி கொண்டு போகிற ஒரு விளக்கை வச்சாங்க தமிழன். அதுலயும் பாருங்க என்ன இருக்கும், திரி இருக்கும், தீ இருக்குங்க. உண்மையிலேயே பெண்களை பத்தி அவ்வளவு சாதாரணமா பேசிடாதீங்க. பெண்கள் எதனால தெரியுமா விளக்கேத்திட்டு நாங்க உள்ள போவோம்? கல்யாணம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நாங்க ஆடம்பரமா வளர்ந்துருப்போம். எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க செல்ல பிள்ளையா வளர்ந்துருப்போம். என் வீட்டுல நான் எவ்வளவு வேணாலும் குறும்புத்தனமா வளர்ந்துருப்பேன். அந்த எண்ணெய் திரி தீ இருக்குல்ல, அது மூணையும் ஒன்னா சேர்த்து பாருங்களேன், எண்ணெய் திருத்தின்னு வரும். என்னை திருத்தி கொண்டு என் வீட்டுல நான் எப்படி இருந்தாலும் அத்தனையும் மாத்திக்கிட்டு இதுக்கு பிறகு உன் வீட்டுல வந்து நான் பொறுப்பான பொம்பளையா குடும்பம் நடத்துவேன்னு கல்யாணம் பண்ண அன்னைக்கே பாத்தீங்கன்னா நாங்க விலைக்கேந்து உங்க வீட்டுக்கு நாங்க பொறுப்பா வந்துட்டோம். நல்ல பெண்களை நல்ல ஒரு ஜோர கைத்தட்டா சும்மா நேர்ந்து காசுதான் முக்கியம், காசுதான் முக்கியம். இதுல வேற வந்து பிள்ளைங்க எல்லாம் வந்து விளையாடலாம். என்ன பாட்டு சொன்னீங்க? என்னமோ ஒரு பாட்டு சொன்னேன், மழை வருது நெல்லுங்க, முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க, ஏறு உழுகிற மாமனுக்கு எண்ணி வைக்கணுமா, சும்மா வர மாமனுக்கு சூடு போடணுமா. அதுல கூட அந்த பிள்ளைங்க வந்து காசு உள்ள மாமனை தான் கேட்குதான். அதே பாட்டி தான் எங்களுடைய பாட்டி இன்னொரு பாட்டும் சொல்லி கொடுத்தா, அந்த குழந்தை பாத்தீங்கன்னா கையில வச்சு இப்படி பருப்பு கடைன்னு ஒரு பாட்டு சொல்லி கொடுப்போம். சொல்லி கொடுத்துருக்கோமா இல்லையா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம்? பருப்பு கடைன்னு சொல்லி கொடுத்துட்டு இது அம்மாவுக்கு, இது அப்பாவுக்கு, இது மெட்ராஸ்ல உள்ள மாமாவுக்கு, இது சிதம்பரத்துல உள்ள அத்தைக்குன்னு சொல்லி அந்த இடத்துல கூட உறவுகள் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம அந்த விளையாட்டோட ஐயா அந்த மாதிரி சொல்லி கொடுக்குற 40 வருஷம் முன்னாடி இன்னைக்கும் நாங்க சொல்லி கொடுக்குறோம். யாருக்கும் ஒண்ணும் தெரியல ஐயா. என்னைக்கு மொபைல் தான், அப்படிலாம் கிடையாது. என்னைக்கு வந்து இங்க உள்ள பிள்ளைங்களுக்குலாம் பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி இப்ப எல்லா பிள்ளைங்க அப்டேட்ல தான் இருக்காங்க. இந்த என் தம்பி எல்லாம் உட்காந்துருக்கான், இவனுக்குலாம் இன்னைக்கு என்ன பாட்டு தெரியுமா பிடிக்கும்? என்ன பாட்டு அவனுக்குலாம் பிடிக்கும்? காத்து மேல எங்கடா இருக்கான், காத்து கீழே, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, காத்து ரைட்ல, காத்து சைட்ல, வீட்டு மேல காத்து அடிக்குது, காத்து கொஞ்சம் நாத்து அடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பை மேலுமா. அந்த மாதிரி ஜாலியாவும் இருப்பாங்க, இந்த மாதிரி பொறுப்பாவும் எங்களுடைய பிள்ளைங்க இருப்பாங்க. ஏதாவது வீட்டுல நம்ம சொல்லி கொடுக்குற ஒரு விதத்துலதான் இருக்கு. இதுவே பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள பெண்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? யாருமே மாமியார் மாமியார மதிக்கிறதே கிடையாதுன்னு சொல்றீங்கல்ல. சத்தியமா ஏக்கா எனக்காக ஒரு கை தட்டுங்களேன், எனக்காக கை தட்டுங்க. ஏதோ மனசாட்சி இல்லைன்னு சொல்றீங்களே, சத்தியமா சொல்றேன் சார், நானும் அப்படியேப்பட்ட மனசாட்சியோட ஒரு கொண்டாட்டி சார். சத்தியமா நீங்க இப்படி விரும்புன்னு பாக்குறீங்க நீயா அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயேக்கா சும்மா பொண்டாட்டி அடிக்கிறான்னு சொல்றாங்கல்ல, நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டு கிச்சன்ல அடுப்பாங்கரையில நீங்க கருத்து ஏதாவது சொல்றீங்களா இல்ல வாக்குமூலம் தரீங்களா? வாக்குமூலமா தரலையா? அதாவது பொண்டாட்டி அடிக்கிறான்னு சொல்றாங்கல்ல, நல்லா யோசிச்சு பாருங்கக்கா. நம்ம வீட்டு அடுப்பாங்கரையில அருவாமனை கூட தான் இருக்கு, எடுத்து வெட்டுறோமா? கத்தி கூட தான் இருக்கு, எடுத்து அந்த கழுத்தை அறுக்கிறோமா? மிளகாத்தூள் கூட தான் இருக்கு, எடுத்து அந்த முட்டை கண்ணையே போட்டோமா? எவ்வளவு சண்டை வரட்டும், பெண்கள் எல்லாருமே கையில் எடுக்கக்கூடிய ஒரே வெப்பன் பாத்தீங்கன்னா ஊரி கட்டை மட்டும்தான். இந்த கட்டையில அடிச்சாதான் அந்த கட்டையில போகாம இருக்கும். சும்மா பொண்டாட்டி அடிக்கிறா, அதுவும் மாமியார மதிக்கிறதுல மாமனார மதிக்கிறதுல. சத்தியமா சொல்றேன், எனக்கு என் மாமியார் மேல அம்புட்டு பாசம். நான் என்னமோ மாமியார மதிக்கிறேன்னு. இந்த கிட்னி இருக்குல்ல சார், கிட்னி, அந்த கிட்னியை எடுத்து வித்தா 3 லட்சம் ரூபாய்க்கு போகுமாமே. நான் என்ன என் மாமியோட கிட்னியை வித்தாப்டேன். என் மாமியாருக்கு வேர்வையினா ஆகாதுக்கா. சரி மாமியார் வேர்வையில கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீலிங் ஃபேன் நான் வாங்கி மாட்டேன், அப்படியே காத்து பத்தலைன்ட்டாங்க. டேபிள் ஃபேன் வாங்கி வச்சேன், அப்படியே காத்து பத்தலைன்ட்டாங்க. காசு போனாலும் போயிட்டு போகுதுன்னு வோல்டாஸ்ல ஏசி ஒதுக்கொண்டு வாங்கி வச்சேன், அப்படி காசு பத்தலைன்ட்டாங்க. நேற்று பாத்தீங்கன்னா ஃப்ரீசர் பாக்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு போய் என் புருஷன் என்னடி எங்க அம்மா செத்த பிறகு வைக்கிறது இப்பயே கொண்டு வந்து வைக்கிறேன்னு அடிக்கிறது. மாமியார் மேல பாசம் காட்டினா கூட அவங்களுக்குலாம் புரிய மாட்டேதுங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு காசு முக்கியம்னு சொல்றாங்கல்ல, ஒண்ணும் இல்ல. நம்ம கடைசி காலத்துல நம்ம இறந்தா கூட, ஒரு மனுஷன் இறந்தா கூட, இவ்வளவு பெரிய மாளிகைக்கு சொந்தக்காரவங்களுமான, இவ்வளவு கோடியா பணம் சம்பாதிச்சவங்களுமான, இவ்வளவு தோப்புக்கு சொந்தக்காரவமான இறந்து போயிட்டாங்க நான் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல கூட ஒரு ஆட்டோல அனௌன்ஸ் பண்ணா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இன்னாருடைய பேரனுமான, இன்னாருடைய மகனுமான, இன்னாருடைய தகப்பனுமான தான் இறந்து போகும்போது கூட கடைசி காலத்துல கூட சொன்னாங்கன்னா, கடைசி காலத்துல கூட நம்மளுக்கு கூட வர்றது நம்மளுடைய உறவுகள் தானங்க. நல்ல அந்த உறவுகளுக்காக நல்ல ஒரு கையை தட்டுங்க. சும்மா எப்ப பாருங்க வந்து காசுதான் முக்கியம்,
அதாவது ஒரு வீட்டுல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் சரிங்க, அந்த குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருந்து தாத்தா வந்து டேய் இது கோடீஸ்வரன் விட்டு புள்ளடா, என் பேரை அழுக கூடாதுடா, அந்த 2000 கட்டு பீரோல வச்சிருக்கிற எடுத்துட்டு வந்து அந்த புள்ள கூடாடி ஆட்டு அப்படின்னு ஆட்டா அந்த அழுகை நிப்பாட்டிருப்பாங்க. இல்ல அவங்க அப்பா இங்கே வந்து என் புள்ள கோடீஸ்வரன் பெத்த புள்ள, என் புள்ள அழுகுது, இந்த வீட்டு சொத்து பத்திரம்லாம் அந்த லாக்கர்ல இருக்குவாரு, எடுத்துட்டு வந்து அந்த புள்ள முன்னாடி ஆட்டு, அந்த அழுகை நிறுத்திடுமா? எவ்வளவு அந்த குழந்தை அழுதாலும், நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், அந்த அம்மா அழகா தூக்கி இந்த தோள்பட்டையில போட்டு தட்டி கொடுக்கும் போது அந்த ஒரு இதய துடிப்பை கேட்டுதான் அந்த குழந்தை கூட அந்த அழுகை நிறுத்தம் சொன்னாக்கா, தாயிங்கிற ஒரு உறவுக்கு முன்னாடி நீங்க கோடி கோடியா கொத்து இவ்வளவுதான் கொட்டி கொடுக்க அதெல்லாம் ஈடாக்குவாங்க. சும்மா காசுதான் முக்கியம், காசு இருந்தா சந்தோஷம் வந்துடும், காசு இருந்தா சந்தோஷம் வந்துடும் சொல்றாங்களே. சத்தியமா சொல்றேன் சார், நான் லவ் மேரேஜ் சார், லவ் மேரேஜ். கல்யாணம் ஆயிடுச்சாங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்களே, சத்தியமா நான் லவ் மேரேஜ் சார். சத்தியமாக்கா, நேற்றுக்கு என் வீட்டுக்காரர் நைட்டு ஒரு 11 மணி இருக்கும்க்கா. நானும் அசதி, எனக்கு வேற உடம்பு சரியில்லை, இப்பயே பார்த்துட்டே வந்ததுல இருந்து இருப்பிக்கிட்டே உட்காந்துன்னா அவ்வளோ ஜலதோஷம், எனக்கு உடம்பு சரியில்லை. நானும் உடம்பு சரியில்லையே நேரத்தோட படுக்குமேன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். தூங்கிட்டு இருந்த என்னை வேக வேகமா என் வீட்டுக்காரர் எழுப்பி, தங்கம் உனக்கு ஒண்ணு தெரியுமான்னாரு. என்னங்க அப்படின்னு. இந்த உலகம் எத்தனை கிலோன்னு உனக்கு தெரியுமா, மாமா இப்பதாண்டி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. என்ன மாமா 11 மணிக்கு என்னை எழுப்பி இந்த உலகம் எத்தனை கிலோன்னு கேட்கறீங்க, கொஞ்சமாச்சும் கூறு இருக்கா உங்களுக்கு, ஒழுங்கா படுத்து தூங்குங்க, நான் வேற நாளைக்கு தென்காசிக்கு போகணும் அப்படிங்கிறேன். சத்தியமா கேட்கிறேன், மாமா புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன், உலகம் எத்தனை கிலோ சொல்லு பார்ப்போம் அப்படின்னாரு. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இவ்வளவு பெரிய உலகத்தை யாராச்சும் இலை போட்டு பார்க்க முடியுமா? உலகத்தை இலை போட்டு நிறுத்த முடியாது, சும்மா போகமாமா அப்படின்னப்ப என் புருஷன் சொல்றாரு, சார் உனக்குதான் நம்ம ஒண்ணுமே தெரியல, உங்க அப்பா உன்னைய பச்சை மண்ணாவே வளர்த்திருக்காரா, இந்த உலகம் எத்தனை கிலோ தெரியுமா, இந்த உலகம் 48 கிலோன்னு சொன்னாரு சார். ஜஸ்ட் 48. எனக்கும் பயங்கர ஆச்சரியம், என்னமாமா சொல்றீங்க, இவ்வளவு பெரிய உலகம் ஜஸ்ட் வெறும் 48 கிலோ தானா எப்படி அப்படின்னு. உனக்கு தெரியாத தங்கம், நீ 48 கிலோ தானடா, நீ தானே என் உலகம், அப்ப இந்த உலகம் 48 கிலோ தானே. நல்லா கையை தருங்க, அந்த மச்சக்கார உலகம் அப்ப தட்டிக்கிட்டே இருக்காங்க. இது சொல்றதுக்கு நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களா? லவ் பண்ணனாதான் அதெல்லாம் சொல்ல முடியும். சும்மா காசுதான் முக்கியம், காசுதான் முக்கியம்னு பொண்டாட்டிகிட்ட போய் உட்காந்துட்டு நீ சிரிக்கும் போது அந்த சில்லறையை செதற விடுற மாதிரியே இருக்கே, உன் கண்ணங்கள் ரெண்டும் அப்படியே எங்க வீட்டு தங்க சொம்பு மாதிரியே இருக்கே அப்படின்னாக்கா சொம்பு தான் பறந்து வரும். பொண்டாட்டிகிட்ட மனசு விட்டு பேசுங்க. எப்படி தங்கம், உன்னை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எப்படி பணப்பணம் இருந்தே அதே மாதிரி இப்ப இருக்கே, எப்படி தங்கன கொஞ்சமாச்சு கேளுங்க. எப்ப பார்த்தாலும் இஞ்சி இந்த மங்கி மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டே போனாக்க அந்த வீட்டுல எப்படி அனுபவம்? வேலைக்கு போனோம் சம்பாதிச்சு காசு கொடுத்தோம், வேலைக்கு போனோம் சம்பாதிச்சு காசு கொடுத்தோம்னா காசாங்க பெண்களுக்கு முக்கியம். பெண்கள் எல்லாம் என்ன தெரியுமா நினைப்பாங்க, எங்களுக்கு தங்கம் வாங்கிட்டு வந்து கொடுக்கக்கூடிய புருஷனை விட எங்களை தங்கமா பார்த்துக்கக்கூடிய புருஷன் தான் எங்க பெண்களுக்கு கூட பிடிக்கும்னு சொன்னாக்கா உண்மையில நல்ல கையை தட்டுங்க. நாங்க சம்பாதிக்கிறோம். ஆனா சார் என் வீட்டுக்காரர் என்னை பொண்ணு பார்க்க வந்தாருல்ல சார், லவ் பண்ணாலும் வீட்டுக்கு என்னை பொண்ணு கேட்டு வந்தாரு சார். பொண்ணு கேட்டு வந்தோன்னீங்க என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் சார் கேட்டாரு, நீ ஆபரேஷன் டெலிவரி தானே அப்படின்னு. என்ன இந்த மனுஷன் நம்ம பொறப்பையெல்லாம் தோண்டி கேட்கிறாரு, ஆபரேஷன் டெலிவரியா நார்மல் டெலிவரியான்னு எப்படி மாமா கண்டுபிடிச்சிங்க? நான் ஆபரேஷன் டெலிவரி தான், எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்களாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னப்ப என் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சார் சொன்னாரு, சொல்லுமா, ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்க, அது கேட்கறதுக்கு தானே 5000 பேர் போயிடுறோம், பச்சைக்கடை கூட வாங்க. என்ன தெரியுமா சொன்னாரு என் வீட்டுக்காரு, அது ஒண்ணுடா தங்கம், தங்கத்தை எல்லாம் வெட்டி தானே எடுப்பாங்க, வைரத்தை எல்லாம் வெட்டி தானே எடுப்பாங்க, நீனு என்னுடைய வீடுகளே உயர்ந்த வைரமாச்சு, அதனால உன்னையும் வெட்டித்தான் எடுத்திருக்கணும் நானா கணிச்சுக்க. இது சொல்றதுக்கு அவர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏன் அவஸ்தை அவங்க அம்மாவுக்கு தானா சார்? அப்பெல்லாம் சொல்லாதீங்க சார். நேற்று நிகழ்ச்சிக்காக காலையிலே வெள்ளனுமே கிளம்பி வந்தேன் சார். நேற்றுக்கு எங்க ஊர்ல நிகழ்ச்சி இருந்துச்சுன்னா காலையிலே வெள்ளனுமே கிளம்பி வந்தேன். என் வீட்டுக்கார் என்ன நினைச்சாங்க தெரியலக்கா, குடுக்குடுன்னு கிச்சனுக்கு ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிச்சுட்டாரு சார். நான் இப்படிதான் ஷாக்கா பார்த்தேன். மனுஷன் பதில் சொல்றதுக்குள்ள ஓடிட்டாரு. சரி ஏதோ போயிட்டு போது ஏதோ பரபரப்புல செஞ்சுட்டான்னு நினைச்சிட்டு மதியம் சமைச்சிட்டு கிச்சன்ல இருந்து வெளியில வராங்க. மறுபடியும் பாருங்க குடுகுடும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஓடி போய் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து திருப்பி மூஞ்சில தண்ணியை தெளிச்சு விட்டு போறாரு.
நானும் கூப்பிட்டு கேட்கலான்னு பார்க்க மனுஷன் அப்பயும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. அதுதான் தேவைலாம். நைட்டு தூங்குறதுக்கு போறாக்கா அப்பயும் மூஞ்சில தண்ணி தெளிச்சு விட்டு போறாருக்கா. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகி போயிடுச்சு. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலையில அழகா மேக்கப்லாம் போட்டு கிளம்பி வந்து மூஞ்சில தண்ணியை தெளிச்சிங்க, மதியம் சமைச்சிட்டு வந்து அப்பயும் மூஞ்சில தண்ணியை தெளிக்கிறீங்க, நைட்டு தூங்க போறேன் இப்ப எனக்கு மூஞ்சில தண்ணியை தெளிக்கிறேன்னு கேட்டப்ப என்ன தெரியுமா சார் சொன்னாரு? அவருக்கு என்ன காசா சார் முக்கியம்? அவங்கள மாதிரி காசு நிறைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார் சார். என்ன தெரியுமா சார் சொன்னாரு? அது ஒண்ணுடா தங்கம், உன்னை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரும்போது உங்க அப்பா கிட்ட உங்க பொண்ணு நான் பூ மாதிரி பாத்துக்கிறேன் மாமான்னு சொன்னா தங்கம், பூ வாடிடக்கூடாதுல, அதனாலதான் தண்ணி தெளிக்கிறேன்னு சொன்னாரு சார். நான் நினைக்கிறேன் உன்னை வச்சு டெய்லி காமெடி பண்றாருன்னு. ஐயா அதாவதுங்க ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் பொய்ன்னு எங்களுக்கு தெரியும், சரிங்களா? மனைவிய பொய் சொல்லி கூட நேசிக்கலாம், பொய்யாதாங்க நேசிக்க கூடாது. உண்மையிலேயே நீங்களும் உங்க பொண்டாட்டிகிட்ட பொய் சொல்லி கூட காதலிங்க, பெண்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதாவது இந்த சமுதாயத்துல கூட பணம் உள்ளவங்களையும் பாசம் உள்ளவங்களையும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாரு பொழுதுனைக்கும் பணம் பணம்னு பேயா பறக்கிறான், பிசாசா பறக்கிறான்னு சொல்லுவாங்க. பணம் பணம்னு ஓடுறவங்கள பண பேய்கள்னு சொல்லுவாங்க. பாசமா உள்ளவங்கள தாங்க பாச மலர்னு சொல்லுவாங்க, பாச பறவைன்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் பாச மலர்கள், அவங்களாம் பண பேய்கள். எப்ப பாரு காசு காசு அதுலயும் வந்து வேற சொல்லுவாங்க. இந்த திருவிழா அவ்வளவு பெரிய திருவிழா நடக்குது, இங்க ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போய் ஒரு பலூன் வாங்கி கொடுக்கணும், ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா கூட அப்பா கிட்ட காசு இருந்தா தானே முடியும்பாங்க. உண்மையிலேங்க ஒரு திருவிழா வருது அப்படின்னாக்கா புள்ள அப்பா அம்மா பார்த்து கேட்கும், அப்பா அந்த பானிபூரி வாங்கி கொடுங்க, அப்பா அந்த பொம்மை வாங்கி கொடுங்க, அப்பா அந்த பலூன் வாங்கி கொடுங்கன்னு கேட்கும். ஆனா நிதர்சனமான ஒரு உண்மை என்ன தெரியுமாங்க? எல்லா பிள்ளைகளுக்குமே உங்களோட பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, அப்பா வாங்கி கொடுக்கக்கூடிய விளையாட்டு பொருளை விட அந்த அப்பாவே விளையாட்டு பொருளா மாறினாதான் உங்க பிள்ளைகளுக்கு கூட பிடிக்கும்னு சொன்னாங்க. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அம்மா என்னோட அம்மா அப்படின்னு மூத்த பையன் சொல்லுவான், இல்ல இல்ல என்னோட அம்மா அம்மா என்கிட்டதான் தூங்கணும் அப்படின்னு ரெண்டாவது பையன் சொல்லுவான். ஆனா சார் சொன்ன மாதிரி வளர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து பார்க்க மாட்டேங்கன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே உங்க எல்லாருக்குமே பெரிய சொத்து யார் தெரியுமாங்க? அம்மா தாங்க. அப்பாவுடைய சொத்துக்கள் அத்தனையும் பங்கு போட்டுக்கணும் நம்ம நினைக்கிறோமே, அப்பாவுடைய மிகப்பெரிய சொத்தே அம்மா தானே. அந்த அம்மாங்கிற ஒரு உறவுக்கு நேரம் நீங்க எவ்வளவு கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அந்த படம் ஈடாகுமாங்க? ஒண்ணு இல்ல, போன வாரம் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அது என் செல்லுல பாத்தீங்கன்னா டாக்கிங் டாம்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல? அதுல ஒரு பூனைக்குட்டி இருக்கும். அந்த பூனைக்குட்டி பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் அது திருப்பி சொல்லி எனக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும். அதை விளையாண்டுக்கிட்டே எங்க சொந்தக்காரங்க வீட்டுல உட்காந்துருந்தேன். அந்த வீட்டுல உள்ள ஒரு பாட்டி கேட்டாங்க, என்னடி ரொம்ப நேரமா செல்லையே பார்த்துட்டு உட்காந்துருக்கா, அப்படி அது என்னதான் இருக்கு அப்படின்னாங்க. ஒன்னொன்னு பாட்டி கேம் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. எங்க அந்த செல்ல கொஞ்சம் குடு, நான் கொஞ்ச நேரம் பாக்குறேன் அப்படின்னாங்க. பாட்டி கிட்ட செல்ல கொடுத்துட்டு நானும் உள்ள போய் பெரியம்மாட்ட பேசுவோம்னு பேசுறதுக்கு போயிட்டேங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு வந்து பாட்டி கிட்ட செல்ல கேட்டு கொடுக்க மாட்டுருச்சு. பாட்டி வீட்டுக்கு போனோம், அம்மா ஏசுவா செல்ல கொடு அப்படின்னப்ப பாட்டி கொடுக்க மாட்டேன்ருச்சு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பாட்டி அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன் பாட்டி நான் செல்ல தானே கேட்டேன், இதுக்கு எதுக்கு இம்புட்டு அழுகுறீங்க அப்படின்னப்ப அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. கேட்டு இந்த வீட்டுல நானும் பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை, நானும் இந்த வீட்டுல கல்லுமாரி தான் உட்காந்துருக்கேன். ஆனா என் மகனும் சரி என் மருமகனும் சரி பணம் சம்பாதிக்கணுங்கிற காசுன்னு ஓடுறதுல நான் ஒரு மனுஷன் இங்க இருக்கேங்கிறதையே கண்டுக்கிறது இல்ல. என்னை பார்த்து சாப்பிட்டியா தூங்கினாதான் கூட கண்டுக்கிறது இல்ல. ஆனா இந்த செல்லில இருக்கிற இந்த பூனைக்குட்டியை பார்த்து நான் நல்லா இருக்கியான்னு கேட்டேன், அதுவும் என்னைய பார்த்து நல்லா இருக்கியான்னு கேக்குது. நான் சாப்பிட்டியான்னு கேட்டேன், அதுவும் என்னை பார்த்து சாப்பிட்டியான்னு கேக்குது. நான் பெத்த என் பிள்ளைங்க காசுன்னு ஓடுறதுல என்ன மறக்கிறாங்க. ஆனா இந்த பூனைக்குட்டியாச்சும் என்னைய பார்த்து நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்கறது ஒரு பாட்டி வருத்தத்தோட சொல்றாங்க அப்படின்னாக்கா, உங்களோட வயசான அப்பாவோ அம்மாவோ உங்ககிட்ட எதிர்பார்க்கறது நீங்க சென்னையிலேருந்து சம்பாதிச்சது கொடுக்கக்கூடிய காசை கிடையாதுங்க. நீங்க சென்னையிலேருந்து ஒரு போனை பண்ணி அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டாங்களா, உடம்பு பரவாயில்லையா, ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா, மருந்து மாத்திரை எது வாங்கணுமான்னு ஆறுதலா ஒரு வார்த்தை நீங்க போன் பண்ணி பேசினாலே போதும், உங்களை பெற்றவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு சொன்னாங்க. இதுல காசு பணம் எங்க எனக்கு வந்துச்சு? அதாவது இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா பாட்டி இறந்து போயிடுறாங்க. அந்த தாத்தா பாத்தீங்கன்னா மூளையில உட்கார்ந்து இருக்காரு. எல்லாரும் கேக்குறாங்க, பாட்டி கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்களே தாத்தா, கொஞ்சம் கூட பாட்டிக்காக கடைசியா அழுகணும்னு தோணவே இல்லையா அப்படிங்கிறப்ப தாத்தா அழுகவே இல்லைங்க. பாட்டி சுமங்கலியா போயிருக்காங்க இல்லையா, நம்மள நிறைய சாங்கிய சம்பிரதாயம்ல இருக்கும். தாத்தாவை கூப்பிட்டு கடைசியா உங்க கையால பொட்டு வச்சு விடுங்க தாத்தா அப்படிங்கிறப்ப அப்படியே கை நுகர குங்குமம் எடுத்து நெத்தி நுகர பாட்டி நெத்தியில வைக்கும் போது தாத்தா நினைக்கிறாருங்க, உசுறு
உசுரோட இருக்கிறப்ப இந்த கிழவி எத்தனை தடவை ஒரு ஸ்டிக்கர் போட்டு வாங்கிட்டு தர மாட்டீங்களான்னு கேட்டிருப்பா. ஆனா அன்னைக்கெல்லாம் வாங்கி கொடுக்கல. இன்னைக்கு கை நுமுற குங்குமம் எடுத்து நெத்தி நுமுற வச்சு விடுறோம். அதை பாக்குறதுக்கு என் பொண்டாட்டி உசுரோட இல்லையே நினைச்சு வெசனப்பட்டு போய் உட்கார அப்ப அழுகலைங்க. கொஞ்ச நேரத்துல பாட்டிக்கு பூ வச்சு விட சொல்றாங்க. கை நுமுற பூ எடுத்து தலை நுமுற வச்சு விடும் போது தாத்தா நினைக்கிறாரு, ஒரு குணம் பூ வாங்கிட்டு வந்து தரமாட்டீங்களான்னு இந்த கிழவி எத்தனை நாள் நம்மகிட்ட கேட்டிருப்பா. இப்பதான் உனக்கு இளம ஊசலாடுதாகவும் போய் வேலையை பாடுற போடின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு கை நுமுற பூ எடுத்து தலை நுமுற வச்சு விடுறோம். அதை பாக்குறதுக்கு என் பொண்டாட்டி உசுரோட இல்லையே நினைச்சுக்கிட்டு போய் வருத்தப்பட்டு உட்காராரு. அப்ப அவர் அழுகலைங்க. அவ்வளவு நேரம் கம்பன்னு அழுகாம கல்லு மாதிரி உட்கார்ந்து இருந்த அந்த மனுஷன் கடைசியா பாட்டிய தூக்கிட்டு அந்த வாசலை விட்டு வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா கோடு கத்தி அழுகிறாரு. எல்லாரும் கேக்குறாங்க, இவ்வளவு நேரம் கல்லு மாதிரி உட்கார்ந்து இருந்த இப்ப மட்டும் என்னத்துக்கு குமுறி குமுறி இப்படியே அழுகுறீங்க அப்படின்றப்ப அந்த தாத்தா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நான் இவகிட்ட இத்தனை வருஷத்துல எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன், இவரை நான் அடிச்சிருக்கேன், எவ்வளவோ மோசமா ஏற்றிருக்கேன், நான் வேலைக்கே போகாம இவகிட்ட காசு கூட கொண்டு வந்து கொடுக்காம இருந்திருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம இந்த நிலவாசப்படிய தாண்டி வெளியில போனது கிடையாது. முதலா என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாம அந்த நிலவாசப்படிய தாண்டி வெளியில போற மனுஷி திருப்பி உள்ள வரமாட்டாலே நினைச்சு ஒரு தாத்தா அழுகிறேன்னு சொன்னாங்க. கடைசி காலத்துல மனைவிங்கிற ஒரு உயிர் வேணுங்க. மனைவி உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் வேலைக்கு என்ன சாப்பிடலாம் யோசிப்பீங்க. அந்த மனைவி இல்ல அப்படின்னாக்க ஒருவேளை கஞ்சாவது எங்க போய் சாப்பிடுவோம்னு சொல்லி நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொன்னாங்க. நீங்க காசு சம்பாதிச்சு நல்ல சொத்து பத்தோட இருக்கப்போ உங்க நண்பர்கள் அத்தனை பேரும் உங்க கூட இருப்பாங்க. ஆனா நீங்க காசு பணம் இல்லாம வியாபாரத்துல நட்டப்பட்டு தோல்வி அடைஞ்சு உட்காரும் போது மனைவிங்கிற ஒரு உயிர் மட்டும்தான் கடைசியா உங்க கூட நிற்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த மஞ்ச கைத்தை போட்டுக்கிட்டு தாடிய கூட கலட்டி கொடுத்து நீ போய் வியாபாரம் பண்ணு மாமான்னு உங்களுக்கு பக்கபலமா நிக்கிறது கூட பாத்தீங்கன்னு சொன்னப்ப உங்க மனைவிங்கிற ஒரு உயிர் தாங்க. நீங்க எவ்வளவுதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் அந்த மனைவி உங்க மேல அன்போட பாசத்தோட கண்ணியமா இருந்தா தான் இப்படி வெளியில தெருவுல வரும்போது தோல்ல துண்ட போட முடியும். மனைவி கொஞ்சம் அந்த பாசத்தை மறந்து கண்ணியம் தவறாலும் தோல்ல போடக்கூடிய துண்டை தூக்கி நீங்க தலையில தான் போடணும்னு சொன்னாக்கா நீங்க எவ்வளவுதான் கோடியா பணம் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஒருபோதும் உங்களுடைய சொந்தங்களை பிரித்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாடி நம்ம உங்களுக்கு நன்றி. வணக்கம். எல்லாம் வல்ல தாய் பத்ரகாளி அம்மனை வணங்கி குற்றால அருவியில் குளிப்பது எவ்வளவு சுகமோ அதே போல குறும்பலாப்பேரி மக்களின் கைத்தட்டலில் நனைவதும் சுகம்தான். பணம் இருந்தால்தான் எனக்கு மரியாதை கிடைக்கும் என்றால் அப்பேற்பட்ட மரியாதையே எனக்கு தேவையில்லை என்று எளிமையின் சிகரமாய் கல்விக்கண் திறந்த கருப்பு வைரமாய் பதவி இருந்தால் 4 பேருக்கு உதவி செய்தால் போதும் என்று வாழ்நாள் முழுவதும் சொத்து எதுவும் சேர்க்காமல் தன்னுடைய வாழ்க்கையே மக்களுக்காக அர்ப்பணம் செய்த காமராஜர் அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி இந்த குறும்பலாப்பேரி வாழ் சொந்தங்கள் அனைவரையும் மனதார வணங்கி, நடுவர் அவர்களே, குறும்பலாப்பேரி ஊருக்குள்ள வந்து இருந்துகிட்டு என்ன ஒரு குறும்புத்தனமான பேச்சு பாத்தீங்களா 2 பேருக்கும். பொதுவாகவே எனக்கு வந்து அந்த தனபால் சாரை ரொம்ப பிடிக்கும். அவரை பிடிக்கும், ஆனா அவரோட பேர் எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ஏன்னா அவர் பேரு என் வீட்டுக்காரர் பேரு ஒண்ணு. அதுக்காக என் வீட்டுக்காரரை பிடிக்காதான்னு நினைக்காதீங்க. இப்ப எல்லாரும் சொன்னாங்கல்ல தங்கம் மாதிரி பாத்துக்கணும்னு யோகதர்ஷினி சொன்னாங்கல்ல, சத்தியமா சொல்றேன், இதுல எத்தனை பெண்கள் இப்படி ஒரு பெருந்தன்மையா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. என் வீட்டுக்காரெல்லாம் என்னைய பார்த்து தங்கம்னு கொஞ்சம்னா தயவு செய்து வேண்டாம், என்னை தங்கம் வைரம் பவுடர்லாம் கொஞ்சாதீங்கன்னு ஆணித்தரமா சொல்லிடுவேன். ஏன் தெரியுமா? தங்கம் வைரம்னு சொன்னாலே 3ஆம் நாளே கொண்டு போய் அடகு வச்சிருந்தேன். என்னை தயவு செய்து தங்கம் வைரம்னு சொல்லி அதுக்கான முயற்சியை ஈடுபடுத்திடாதுன்னு இந்த பணம்ங்கிற வார்த்தையும் சரி சொத்துங்கிற வார்த்தையும் சரி அடகு வைக்கிறது விற்கிறது இந்த மாதிரி ஆகும். ஆனா உறவுகள் அந்த மாதிரி நம்ம செய்ய முடியுமா? என்னைக்குமே காலத்துக்கும் மறையாது மாறாது. அதுதாங்க உறவு. பணம்ங்கிறது ஒரு பொருளை வாங்குறதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு பொருள், அவ்வளவுதான். உறவுங்கிறது அப்படியா? சொல்லுங்க பாப்போம். உண்மையிலேயே பணம்ங்கிறது பணமே கிடையாது. அதுக்கு பேரு வானம்னு மாத்தணும். நடுவர்களே, தயவு செய்து உங்களால முடிஞ்சா இந்த தமிழ் அகராதி எல்லாம் எடுத்து புரட்டி அந்த மாதிரி மாத்த முடியுதா தயவு செய்து பாருங்க. பணம்ங்கிற வார்த்தைய பணம்னு எடுத்துட்டு பானம்னு மாத்தணும். ஏன் தெரியுமா? அளவோட சம்பாதிக்கணும், பானம்னு மாத்துங்க. பணம்னு வேண்டாம், பானம்னு மாத்துங்க. ஏன் தெரியுமா? அளவோட
மதுபானம் கண்டிப்பா தடுக்கி விழ விடாம ஒரு காலமும் நம்மள நிம்மதியாக இருக்க விடாது. உங்களோட பணம்லாம் குடிக்க வைக்கும். எங்களோட உறவுலாம் குடிச்சிட்டு குப்பரை கிடந்தாலும் தூக்கிட்டு வந்து வீட்டுல தலையில எலுமிச்சம்பழத்தை கரைச்சி ஊத்தி உங்களுக்கு சோறு கொடுக்கும். நல்லா அந்த நன்றி விசுவாசத்தோட பேசணும். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு தனபால் சார் வந்து சொல்றாரு, இந்த பேரை சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஜர்க்காவும். உங்க எல்லாருக்கும் இந்த உரிமை தொகை வாங்கின பிறகு தைரியம் ஜாஸ்தி. ஆமா நடுவர் அவர்களே, சார் வந்து சொன்னாரு, இங்க பாருங்க அழகழகான தோரணம், இங்கெல்லாம் லைட் எரியுது, இப்படி எல்லாம் படிச்சுன்னு ஒரு திருவிழா நடத்தணும்னா காசு வேணும், டப்பு வேணும். நான் என்ன கேட்கிறேன், தோரணம் கட்டியிருக்காங்கல்ல, ஜிகு ஜிகுன்னு லைட் எரியுதுல்ல, காசை வச்சு நீங்க பாட்டு இன்னமும் எவ்வளவு ஆடம்பரம் வேணும்னாலும் பண்ண வேண்டியதானே? இங்க உட்கார்ந்து இருக்கிற மக்கள் எல்லாம் கூட்டி வச்சு கை தட்டுங்க மக்களே, கை தட்டுங்க மக்களே, ஏன் கெஞ்சுறீங்க? இந்த சீரியல் லைட்டை பார்த்து கை தட்டுங்கன்னு கேளுங்க. அவர் தான் கேட்டாரு சார். இவன் ஒரு 10 தடவை கேட்டா, அவர் ஒரு 2 தடவை கேட்டாரு. இங்க உங்க சொத்து பத்திரம், அவங்க தனபால் சாரோட சொத்து பத்திரத்தை எடுத்தாந்துங்களை வச்சு, தங்கராஜ் சார் வீட்டு பத்திரத்தை கொண்டாந்துங்களை வச்சு கைத்தட்டு பத்திரமே, கைத்தட்டு பத்திரமே, அவங்க வீட்டுக்காரமா போட்டுக்கிற 8, 9 பொருள் தாடி செய்த கொண்டாந்துங்களை வச்சு நகை நட்டெல்லாம் கொண்டாந்துங்களை வச்சு கைத்தட்டுங்கன்னு சொன்ன தட்டுமா? சொல்லுங்க நடுவர்களே. என்னைக்குமே உறவு தாங்க கை தட்டுவோம். இவங்க சொல்ற நகை பணம் இதெல்லாம் ஒரு போலியான மாயை, அவ்வளவுதான். இன்னைக்கு நாம எல்லாம் சொத்து எல்லாம் எப்ப சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம்? ஒரு 20 வயசுக்கு மேலதானே சம்பாதிப்போம். 20 வயசுக்கு மேல 21 வயசுக்கு மேலதான் நம்ம சொத்து சம்பாதிப்போம். நான் என்ன கேட்கிறேன், தனிகை வேலு இப்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70,000 சம்பளம் நடுவர்களே. அவருக்கு வந்து ஒரு 32 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 36 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 72,000 சம்பாதிக்கிறாங்க வைங்களேன். நான் என்ன கேட்கிறேன், இவர் எப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு? ஒரு 20 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு 22 வயசுல இவர் சொத்து பத்தெல்லாம் வாங்கி போட்டிருப்பாரு. 22 வயசு வரைக்கும் இவர் எப்படி வளர்ந்தாரு? அவங்க அம்மா வாங்கி போட்ட நிலத்துல மண்ணத்துக்கு வளர்ந்தாரு. சொத்துதான் முக்கியம், சொத்துதான் முக்கியம்னா அந்த 22 வயசு வரைக்கும் தாய் பால் ஊட்டி, தந்தை சீராட்டி, அக்கா சோறுட்டி, இப்படி உறவுகளால கை கொட்டி தானங்க, அப்படி கொண்டாடி தானங்க வளர்ந்தாரு. சும்மா உட்கார்ந்துட்டு உறவே இல்லாம இவ்வளவு தூரம் வளர்ந்து உட்கார்ந்துட்டு நாங்க சம்பாதிச்சோம்னு சொல்ல முடியுமா? தனபால் சார் எல்லாம் அவங்க மனைவியை எவ்வளவு குறை சொல்றாரு. ஆனா என் வீட்டுக்காரலாம் நடுவர்களே என்னை ஒரு வார்த்தை கூட குறை சொல்ல மாட்டார், என்னை ஒரு வார்த்தை கூட விட்டு கொடுக்க மாட்டார். இப்ப என்னோட பேர் சாதனா தானே, ஆனா இப்ப என்னோட கணவர்கிட்ட போய் என் பேரை நான் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதனான்னு சொல்ல மாட்டார். நான் தங்கம்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால இந்த தங்கம் வைரம் இந்த மாதிரியான இந்த டிகாட்டி வேலையெல்லாம் சொல்ல மாட்டார். உண்மையிலே என் வீட்டுக்காரர்கிட்ட போய் என் பேரை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், அந்த சூரியனும் நானும் ஒன்றுன்னு சொல்லுவார் நடுவர்களே. இந்த வடிவல் படத்துல வரும்ல, நான் ஏன் நடுவாரத்துல சுடுகாட்டுக்கு போறேன்னு, அது மாதிரி நாங்க ஏன் வீட்டுக்காரருக்கு சார் தெரிஞ்சுக்கணும்ல, உறவுங்கிறது எவ்வளவு வலுவா இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப என் வீட்டுக்காரர்கிட்ட என் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யாருன்னு கேட்டீங்கன்னா மனைவின்னு கூட சொல்ல மாட்டாங்க, அந்த சூரியனும் நானும் ஒண்ணுன்னு சொல்லுவாரு. நான் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன் பாருங்க, அந்த சூரியன் இந்த மண்ணுல உதிச்சதுனாலதான் இந்த மண்ணுக்கு வெளிச்சம், இந்த சூரியன் என் வாழ்க்கையில உதிச்சதுனாலதான் எனக்கு வாழ்க்கையே வெளிச்சம்னு சொன்னாரு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு ஒரு மகத்தான ஒரு பாசத்தை காட்டுற உறவுக்கு தான் என்னைக்குமே வலிமை அதிகம். இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்க எல்லாம் நகை போட்டிருக்கீங்க, நீங்க எல்லாம் வளையல் போட்டிருக்கீங்க, கழுத்துல நகை போட்டிருக்கீங்க. நாங்க என்ன கேட்கிறேன், இப்ப நாங்கெல்லாம் எதுக்காக நகை போடுறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சும் நாங்க எங்களுக்காக நகை போடுறோமா, இல்ல நாங்க பெரிய பணக்காரி கோடீஸ்வரி? சத்தியமா சொல்றாங்க நடுவர்களே, இது 350 ரூபாய் மீஷோல ஆர்டர் பண்ணது. இதை பார்த்துட்டு 5 பவுன் 6 பவுன் நீங்க வந்து தப்பு கணக்கெல்லாம் போட்டுறாதீங்க. எதுக்காக இப்படி நகை போடுறோம்? எங்களுக்காகவா? நல்லா யோசிச்சு பாருங்க. கஷ்டம் போது காதுல கிடக்கிற கம்மலை கழட்டி கொடுப்போம், நீங்க நஷ்டப்பட்டு நிற்கும் போது நகை நட்டை பூரா கழட்டி கொடுப்போம், கடைசியா ஒண்ணுமே இல்லாம நிற்போம். 4 பேருக்கு மத்தியில போகும்போது இந்த தனபாலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த எப்படி ஒண்ணுமே இல்லாம இப்படி மூலியா விட்டு நான் பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. சும்மா கவரிங் நகையை வாங்கி போட்டு இந்த கௌரவத்தை காப்பாற்றி வைப்போம்னு நீங்க எங்களுக்கு நகையே பண்ணி போடலனாலும் உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்காம இருக்கிற உறவு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னங்க உறவுல பிரச்சனை? இன்னைக்கு சொன்னாங்கல்ல, தாய் மாமன் வந்து பணம் காசோட வந்தாதான் தாய் மாமன், இல்லாட்டி அவன் தாய் மாமன் இல்ல நாய் மாமன். நடுவர் அவர்களே, உங்ககிட்ட 1,27,000 ரூபாய் அந்த பாக்கெட் அந்த பர்ஸ்ல பணம் இருக்கு. 1,27,000 ரூபாய் உங்க பஸ்ல பணம் இருக்கு. தனபால் சாரோட பாக்கெட்ல ஒரு 37,700 ரூபாய் இருக்கு. தனிகை வேலனோட பாக்கெட்ல ஒரு 12,400 ரூபாய் இருக்கு. இப்ப உங்க 3 பேர்ல இவ்வளவு பணம் இருக்குல்ல நடுவர்களே, நான் என்ன கேட்கிறேன்,
ஒண்ணும் இல்ல, நீங்க எனக்கு சம்பளமே கொடுக்க வேணாம். உங்ககிட்ட இருக்கிற 1,27,000 ரூபாயும் அடுத்த மாசம் என் பிள்ளைங்களுக்கு நான் காது குத்து வைக்கிறேன், வந்து என் பிள்ளைங்களுக்கு தாய்மாமா செஞ்சுட்டு போங்கன்னா செய்வீங்களா? நீங்க செய்வீங்க நண்பர்களே, நீங்க நல்லவர். நீங்க பாக்குற பார்வையிலே தெரியுது, நீங்க எனக்காக அந்த 1,27,000 என் பிள்ளைங்க பேர மொழியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. தனியே தனபால் சாரா ஒரு சொத்து உங்க வீட்டுல மொய் விடுறீங்க. என் பிள்ளைங்களுக்கு காது குத்து வைப்பேன் சார். தனபால் சார் யோசிக்கிறாரு, சாதனாவோட பிள்ளைக்கு காது குத்து வைக்கும் போது நம்ம பாக்கெட்ல வெறும் 37,700 ரூபாய் தானே இருக்கு, நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த 2 லட்சம் ரூபாயை கொண்டு போய் பொய்யா போட்டுட்டு வருவோம் நினைப்பாரு. ஆனா நான் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த பெண்ணுமே அதுக்கு ஒத்துக்க மாட்டா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது சரி, நான் மட்டும் கை தட்டுங்க. 1000 இல்லைங்க, கோடி கணக்குல பணத்தை வச்சுக்கிட்டு உன் பிள்ளைக்கு நான் சீர் செய்யறேன், தாய்மாமனா நான் வந்து நிக்கிறேன்னு எத்தனை பேர் போட்டி போட்டுட்டு வந்தாலும் 1 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம தன்னோட கூட பிறந்தவன் இருந்தாலும் கந்து வட்டிக்கு கடன் வாங்கினாலும் அவன் அந்த உரிமையை விட்டு கொடுக்க மாட்டான், செஞ்சுட்டு தான் கெத்தா நிற்பான். அவனால 1 ரூபாய் கூட கந்து வட்டிக்கு பணம் வாங்க முடியலனாலும் கூட இந்த சகோதரி என்ன தெரியுமா பண்ணுவா, அந்த அக்காவோ தங்கச்சியோ தான் வீட்டுக்கு தெரியாம பணத்தை கொண்டு போய் கொடுத்து உன்னால முடிஞ்சதை நீ செஞ்சுட்டு வா, 1 கிராம் தோடு போட்டாலும் நீ என் அண்ணன் தான் போடணும், என் தம்பி தான் போடணும்ன்ற உரிமையை விட்டு கொடுக்காத பெண்கள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல வந்து நின்றுக்கிட்டு நீங்க என்னமோ தாய் மாமனன் பேசுறீங்க. பாருங்க, எங்க அக்கா கை தட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சு தங்கத்துல செஞ்ச புடவைய ஜருகையா தச்சு உங்க மனைவிக்கு போட்டு நீங்க அழகு பார்த்தாலும் கூட அவளுக்கு நாளைக்கு வரப்போற அந்த கூட பிறந்தவங்க கொடுக்குற அந்த கோடி துணிக்கு தாங்க எங்களுக்கு மனசு ஏங்குமே தவிர நீங்க கொடுக்குற கோடி கணக்குல பணம் கிடையாதுங்க. அந்த உரிமையும் அந்த பாசமும் அந்த உணர்வும் தான். நீங்க சொல்ற வரவு எங்களுக்கு பெருசே கிடையாது. நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம பொதுவாகவே பணம் காசை நிறைய சம்பாதிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம். இப்ப எல்லாரும் உங்களை மாதிரி வள்ளல் மாதிரி இருப்பாங்களா? இப்ப 1,27,000 நீங்க எனக்கு மொய்யா போடணும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? இப்ப தனபால் சார் 37,000 ரூபாய் எனக்கு மொய்யா போடுற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்களா? அப்படி நினைக்க மாட்டாங்க. பணத்தை சேர்த்து வைக்கிறவங்க யாரும் இழக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் மேற்கொண்டு அந்த சொத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் நினைப்பாங்க. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், தன்னோட மகளுக்கு கல்யாணம் பண்ண போற ஒரு அப்பாவை பாருங்க, விழுந்து சம்பாதிச்சிருப்பாரு, வெளிநாட்டுல எல்லாம் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாரு. ஆனா 5 லட்சம் ரூபாய்க்கு சீர் வாங்குற அந்த கடையில போய் நின்று சந்தோஷமா அந்த காசை கொடுப்பாரு. 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குவார். அவர் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து தானே அது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தானே அது. ஆனா அந்த பணத்துல அந்த வாங்குற அந்த கார் அவ்வளவு சந்தோஷமா இழப்பாரு. எனக்கு இந்த பணத்தை விட இந்த கார் முக்கியம் நினைப்பாரு. அவர் மகளுக்கு நகை வாங்குவார். அந்த நகை கடையில போய் அவர் சம்பாதிச்ச அவ்வளவு காசையும் கொடுத்து நகை வாங்குவாரு. இது எல்லாத்தையும் இழக்கும் போது வருத்தப்படாத அவரு ஒண்ணுமே இல்லாம தான் பொண்ணு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோட அப்பாவை பிடிச்சிட்டு போயிட்டு வர அப்பான்னு சொல்லும் போது கலங்கி நிப்பார் பாருங்க. அங்க அவர் இழந்தது அவ்வளவு பணத்தை இல்லைங்க, அவர் மகளை இழக்க போறோமே, நம்ம மகன் இன்னொரு வீட்டுக்கு போறாங்க பாசத்தை நடுவர்களே. அந்த கண்ணீர் துளிக்கு முன்னாடி நீங்க சேர்த்து வச்ச சொத்து பத்தும் சரி பணக்காசும் சரி ஒண்ணுமே கிடையாது. அதை எங்க பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்க, தெரியும். உண்மையிலே அவர் இன்னொரு சொன்னார், நீங்க எல்லாம் பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம், இன்னைக்கு பாசத்துக்கு மரியாதை இல்லை சார். இன்னைக்கு நான் வீட்டை விட்டு வந்து 29 நாள் ஆகுது நடுவர்களே. ஒரு ஊரா பட்டிமன்றமா தான் சுத்திட்டு இருக்கேன். இப்ப இன்னைக்கு தென்காசி, நாளைக்கு திருச்செந்தூர், நாளை மறுநாள் காரைக்கால். ஆனாலும் இந்த பணத்தை சம்பாதிக்க போறோம், நம்ம குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கிறோம். அதுக்காக நம்ம குடும்பத்தை விட்டு கொடுத்துட முடியுமா? என் வீட்டுக்காருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு நடுவர்களே, சாப்பிட்டா என் கையால சமைச்ச சாப்பாடை தான் சாப்பிடுவார். ஹோட்டல்ல கூட வாங்கி சாப்பிட மாட்டாரு. அடுத்தவங்க கையால சமைச்ச சாப்பாடை கூட வாங்கி சாப்பிட மாட்டாரு. என் கையால சமைச்ச சாப்பாடை தான் சாப்பிடுவார். 29 நாள் ஆச்சு, நீ எப்படி சமைக்கிறேன்னு உங்களுக்கு டவுட் வருது இல்லை நடுவர்களே? இப்போ அதுதாங்க பாசம், அதுதாங்க அந்த உறவு மேல நாங்க வச்சிருக்காங்க அந்த பிரியம். இன்னைக்கு காசு பணத்தை தேடி நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஊரா போனாலும் என் வீட்டுக்காரங்க பட்டினியா கிடந்தா எனக்கு நஷ்டம். 29 நாள் ஆச்சு, ஆனாலும் என் வீட்டுக்காரர் என் கையால சமைச்சாதான் சாப்பிடுவார். அவனுக்கு சமைச்சு வச்சுதான் நான் வருவேன் ஒரு ஊருக்குமே. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் 1ஆம் தேதி ஆனாலே அவருக்கு தேவையான 5 மரக்கு அரிசியை போட்டு வடிச்சு சோத்துல தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துட்டேன். அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த மாதிரி சோறு போடுறதா அவர் சொல்லுவாரா, சூரியன் நீ அப்படின்னு அதையும் சாப்பிடுறாங்க பாருங்க. நீங்க நினைச்சா இப்போ ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு கணவனையும் சரிங்க,
நீங்க எவ்வளவு காசை கொடுக்க வேணாலும் அவரை சரி பண்ணிட முடியுமா? ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிற ஒரு கணவனை காசை கொடுத்து சரி பண்ணிட முடியுமா? மேலும் காசை கொடுத்தோம்னா திருப்பி அந்த திருட்டு வேலையை தான் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பொறுப்புள்ள மனைவி நினைச்சா முடியும் சார். தனபால் சார், உங்களுக்கு நான் இன்னைக்கு ஐடியா கொடுத்துட்டு போறேன். உங்க வீட்டுக்காரங்க போய் சொல்லுங்க. இப்ப என் வீட்டுக்காரெல்லாம் பொறுப்புள்ள ஆண்மகனா மாறணும்னா மாறினாதான் அதுக்கு காரணம் யாருன்னா நான் தான் சார். சத்தியமா சொல்றேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு 3 கண்டிஷன் போட்டேன். நான் என்னைக்கு கல்யாணம் ஒண்ணு பண்ணாலும் நிச்சயமா ஒரு மாற்றுத்திறனாளியை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். இப்படி ஒரு பெண்ணை பாத்துக்கீங்களா சார் நீங்க? நிஜமா சொல்றக்கா, நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க. அதான் காமராஜர் சொன்னார்ல, உன் பிள்ளை ஊனமாக இருந்தால் நீ சொத்துக்களை சேர்த்து வை, ஆனால் சொத்துக்களை சேர்த்து வைத்து ஒருபோதும் உன் பிள்ளைகளை ஊனமாக்கி விடாதேன்னு சொன்னார்ல. அதே மாதிரி என்னைக்கு கல்யாணம் ஒண்ணு பண்ணாலும் ஒரு மாற்றுத்திறனாளியை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஏன் கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, என் வீட்டுக்கார் கல்யாணம் பண்ணா என்னையெல்லாம் கல்யாணம் பண்ணுவேன், இல்லாட்டி விஷம் குடிச்சிட்டு செத்துருவேன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டாரு. என்னது எல்லாரும் செத்துட்டாரு ஐயா, அவர் நல்லா. ஆனா இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி பணக்காசை சேர்த்தனா சொத்தை சேர்த்தனா நடுவர் அவர்களே ஒரு 3 கண்டிஷன் போட்டேன். தனபால் சார், உங்க மனைவிக்கு தேவைப்படும், எழுதி வச்சுக்கோங்க. அக்கா உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செய்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல போய் இதே மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணுங்க. காசு பணத்தை சம்பாதிக்கிறது வாழ்க்கை கிடையாது. பொறுப்புள்ள ஆண்மகனா மனைவி நினைச்சாதான் மாற்ற முடியும். ஒரு 3 கண்டிஷன். நம்பர் 1, அவருக்கு கண்ணு தெரியக்கூடாது. நான் ஜவுளி கடைக்கோ நகை கடைக்கோ போகும்போது அவருக்கு கண்ணு தெரியக்கூடாது. நம்பர் 2, அவருக்கு காது கேட்க கூடாது. நான் கோபமா பேசும்போது அவருக்கு காது கேட்கவே கூடாது. நம்பர் 3, அவருக்கு வாய் பேசக்கூடாது. எப்ப தெரியுமாங்கய்யா? அவர் கோபமா இருக்கும்போது அவருக்கு வாய் பேசவே கூடாது. இப்படி 3. அதுக்கு சும்மாவே இருந்துக்கலாமா? இல்ல இன்னொரு கண்டிஷன், அவருக்கு மூளை இருக்க கூடாது. இப்படி எல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும்னா பணக்காசு கொடுத்தா நடந்துருமா நடுவர் அவர்களே? உறவு இருக்கணும். அந்த உறவுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும், ஒரு பாசம் இருக்கணும். பணத்தை நாங்க சேர்க்கிறோம்னா, பணத்தை நாங்க சேர்க்கறதுக்கு அலையிறோம்னா ஏன்? கேவலம் இந்த வெறும் காகிதம் காலத்துக்கும் அழிச்சு போகாத உறவை கொச்சப்படுத்தி விட கூடாது என்பதற்காக தான் நாங்க இவ்வளவு விழுந்து பணத்தை சேர்க்கிறோமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி பணம் தான் பெருசு, சொத்து தான் பெருசுங்கிறது கிடையாது. ஒரு காசு நிறைய நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா ஒரு காஸ்ட்லியான ஹோட்டல்ல போய் விலை உயர்ந்த காஸ்ட்லியான சாப்பாடு வாங்கி நம்ம சாப்பிட முடியும். ஆனா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு உறவு இருக்கணுங்க. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு விட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஹாஸ்பிட்டல்ல நல்லா இருக்கிறதுலே ஹை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் உங்களால வைத்தியம் பார்த்துக்க முடியும். ஆனா நீங்க வைத்தியம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நீ நல்லா இருக்கியா, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு உன்னை வந்து பாக்குறதுக்கு 4 உறவு இருக்கணும். நீங்க பிளைட்ல போலாம் நடுவர்களே, அமெரிக்கால வந்தீங்கல்ல, அதே மாதிரி எத்தனை நாட்டுக்கு வேணாலும் நீங்க பிளைட்ல பறக்கலாம், நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு கார்ல போகலாம். ஆனா வீட்டுல இருந்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறும். நடுவர் அவர்களே, உங்களுடைய பணம்ங்கிறது எப்படி வாழலாம்ங்கிற கேள்விக்கு மட்டும்தான் உங்களோட பணம் தேவை. ஏன் வாழ்றோங்கிற கேள்விக்கு எங்களோட உறவு மட்டும்தாங்க தேவை. இந்த மாதிரி 1000 விஷயம் சொல்லலாம். உறவு தாங்க. தனபால் சார் வந்து சொன்னாரு, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல பணம் கட்ட முடியாத ஒரு அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் போய் கேட்டு பாருங்க, அது எவ்வளவு வலி நிறைஞ்சதுன்னு. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? எங்களோட ஃபார்முலாலாம் ஒண்ணுதான். வசதி இருந்தா வசந்த மாளிகை மாதிரி வீடு, வசதி இல்லையா வாடகை வீடு. காசு இருந்தா காஸ்ட்லியான கார்ல ஏறு, காசு இல்லையா ஓசி பஸ்ல ஏறு. பணம் இருந்தா பந்தாவா பள்ளிக்கூடத்துல சேர்ப்போம், பணம் இல்லையா பால்வாடியில சேர்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இதுக்காக போய் உட்கார்ந்துட்டு காசுக்கும் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும், காசு பணத்துக்கும் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பணம் கோடியா வச்சிருக்கவன் தான் பணக்காரன் கிடையாது. எவன் ஒருத்தன் தன்னோட தேவையை சுருக்கிக்கிறானோ அவன் தான் பணக்காரன். அவனுக்கு தான் வாழ்க்கை வசந்தமா மாறுமே ஒழிய நான் சொத்து சேர்த்துட்டேன், நான் பணம் சேர்த்துட்டேன். நடுவர்களே, நான் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கினேன். நானும் யோக தரிசி இறங்கின வந்து இப்ப என்னை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரி மாதிரி தெரியுதா? கோடீஸ்வரி மாதிரி இல்லையா? யோக தரிசியை பார்க்கும்போது ஒரு லட்சாதிபதி மாதிரி தெரியுதா நடுவர்களே? சார், நாங்க 2 பேரும் வந்து தென்காசி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறோம் நடுவர்களே. பொதுவாகவே இந்த பிச்சை எடுக்கிறவங்க அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. நம்மகிட்ட யாசனம் கேட்கறவங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சரி எங்களை பார்த்துட்டு, இப்போ காசுக்காக தானே அவர் வந்து எங்ககிட்ட கேட்கிறாரு. சரி, காசுக்காக கேட்கிறவர் இப்ப என்னை பார்த்து என்ன சொல்லலாம்? இப்ப நான் நகை நட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு கோடீஸ்வரி மாதிரி இருந்த உடனே, கோடீஸ்வரியே ஒரு 10 ரூபாய் பிச்சை போடு. யோக தரிசியை பார்த்து, லட்சாதிபதியே
ஒரு 20 ரூபாய் பிச்சை போடு, இப்படி தானே கேட்டுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி பணம் தான் பெருசு, காசு தான் பெருசு, இப்படி எல்லாம் கேட்டுட்டா இப்படி தானே கேட்டுக்கணும். ஆனா காசு தேவைப்படுற அவர் கூட எங்களை பார்த்து என்ன தெரியுமா கேட்டாரு? அம்மா, தாயே, தங்கச்சி. உங்க வீட்டுக்காரம்மா எங்க இருக்கீங்க? அவரை முத்து பாத்தியாமா? உண்மையிலேயே சொந்தக்காரனா அப்படியே பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு நினைக்கிறாரு அவர் போல இருக்கு. அம்மா, அம்மா, தாயே, தங்கச்சி பிச்சை போடுமான்னு கேட்டாருன்னா அந்த உறவுக்கு அவ்வளவு வலிமை இருக்குங்க. பணத்தை கூட பாசத்தின் அடிப்படையில தான் நீங்க வாங்க முடியுமே தவிர ஒரு காலமும் பணத்தை வச்சு வாங்கவே முடியாது. இந்த பணத்தை நம்ம யாருக்கு இவங்க சொல்றாங்கல்ல, அங்க போய் கேளுங்க, இங்க போய் கேளுங்க, பாசத்தை நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு 180 பேர் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறாங்கல்ல. அப்பா, பாசம்னா என்னன்னு பணத்தை சம்பாதிக்க போன வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தகப்பன்ட்ட போய் கேட்டு பாருங்க சார். வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கவர் லட்ச லட்சமா சம்பாதிப்பாரு. லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவர் சம்பளத்தை வாங்கி கையில பார்க்கும்போது கிடைக்காத சந்தோஷம் ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம புள்ள ஒரு ஜாமான் ஆசைப்பட்டிருக்கோம், விளையாட்டு பொருள் ஆசைப்பட்டிருக்கோம். அந்த பிள்ளைகிட்ட போன்ல அப்பா பணம் அனுப்பி விட்டேன், அம்மா அந்த அம்மா அந்த பொருளை வாங்கி கொடுத்தாளா உனக்குன்னு கேட்பாரு பாருங்க. அவர் அனுப்பி விட்டது 2 லட்சம் பணமா இருக்கும். ஆனா அவர் கேட்கிறது வெறும் 20 ரூபாயோ 50 ரூபாய்க்கோ தன்னோட பிள்ளை ஆசைப்பட்ட பொருளை அந்த அம்மா காரி வாங்கி கொடுத்தாலான்னு கேட்டுட்டு சந்தோஷப்படுறாரு பாத்தீங்களா? அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க சார், பாசம் எவ்வளவு பெருசு, உறவுனா எவ்வளவு பெருசுன்னு. இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கும்போது 1000 சொல்லுவோம், நாம நாளைக்கு மாண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு கூட 4 சொந்த பந்தம் தான் தேவையே தவிர நாம சம்பாதிச்சு வச்சிருக்க 2000 ரூபாய் நோட்டோ 1000 ரூபாய் நோட்டோ 500 ரூபாய் நோட்டோ நம்மளை தூக்கிட்டு போகாது. உண்மையிலேயே பணம் மிதப்பை கொடுக்கும், உறவு மட்டும்தான் மதிப்பை கொடுக்கும். நடுவர்களே, அப்பேற்பட்ட உறவு தான் என்றைக்குமே சிறந்தது என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள். சொந்த பந்தத்தோடு வாழ்வதுதான் என்றுமே பெருமை என்பதை நீங்களும் ஒத்துக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலின் கரை மாசையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நம்ம தமிழனுக்கே ஒரு தனி சிறப்பு என்ன தெரியுமா? யாரும் ஊரே யாவரும் கேள்வி, கண்ணின் மூக்குன்றார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே சொந்தக்காரனா நினைக்கிற பாருங்க, அந்த மனசுதான் தமிழனுடைய சிறந்த மனசு. அதனாலதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் சொல்லுவோம் எப்பவுமே. ஆனா சொந்தம் என்பது தமிழனுக்கும் இந்திய பண்பாட்டுக்கும் ஒரு அடிப்படை சார். கடவுளையே கடவுள்னு நம்ம பிரிச்சு வைக்கல சார். அம்மையே அப்பனே அப்படின்னு உறவு முறையில தான் கொண்டாடுவோம், புரியுதா? தாயை விட ஒரு சொந்தம் இந்த உலகத்துல ஏதாவது உண்டா? நம்மை பற்றி கனவு காண்பது, நான் கருவறையில இருக்கும் போதே நம்மளை பற்றி கனவு காண்ற ஒரே ஜீவன் நம்முடைய தாய் தான். தந்தை மாதிரி உண்டா சார்? எந்த அப்பாவாது பையனை பார்த்து, எல்லா அப்பாவும் பாருங்க, டாக்டராவு, கலெக்டராவு, வக்கீலாவு, அவனோட கனவு. இன்றைக்கு அப்பா வாட்ச்மேனா இருப்பான், ஆனா பையனை வந்து நீ டாக்டர் ஆகணுமா? ஏன்? அப்பாவுடைய கனவு. அந்த ஒரு உறவு முறைலாம் வராது. நான் சும்மா எங்க அக்கா இருக்காங்க சார், எங்க அத்தைக்கு பொண்ணே கிடையாது, ஆனா என் நாள் வந்து எங்க மாற்றம் தான் கூடாது. ஒரு அன்பு, தாய் மாமன் ஒரு பெரிய பந்தம், மச்சான் ஒரு பெரிய பந்தம், இதெல்லாம் இந்த உறவு முறைலாம் நமக்கு பெரிய பலம். ஒண்ணு இல்லை, ஆறுதல் சொல்லுவதற்கு நம்ம மனசு கஷ்டப்படுது, ஆறுதல் சொல்லுவதற்கு பணம் வருமா, சொந்த பந்தம் வருமா? சார், ஒரு நாள் என்னோட ஜிஎம் என்ன திட்டாரு, வாய்க்கு வந்து திட்டான். கல்யாணம் மட்டும் ஆகாம இருந்துதான் நான் அன்னைக்கே ரிசைன் பண்ணியிருப்பேன். ஆனா ரிசைன் பண்ண முடியாது, ஏன்னா அடுத்த மாசம் சாப்பிடணும். அதனால ரொம்ப சோகமா வந்தேன். சோகமா வீட்டுக்கு வந்தேன். எங்க அம்மா பார்த்தாங்க. எங்க அம்மா என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அம்மா இல்ல முகம் ஒரு மாதிரி இருக்கேன்னு. என்னடா ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம் ஆனாங்க. உடனே நான் சொன்னேன், ஆமாம்மா ஜிஎம் வாய்க்கு வந்துட்டு திட்டாரு, கஷ்டமாயிடுச்சு. அம்மா துடிச்சிட்டு என்ன சொன்னாங்க, பேசாம ரிசைன் பண்ணிடுறா அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆறுதல் அதுதான், ரிசைன் பண்ணிட்டா போதும் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற தெரியல. என் ஒய்ஃப் உள்ள இருந்து கேட்டுட்டா,
என்னங்க ஆஃபீஸில் என்ன ப்ராப்ளம் உங்கள் அம்மா கிட்ட ஏதோ சொல்லிடுறீங்க அப்படின்னா எங்கள் ஜிஎம் திட்டாரு. என் ஒய்ஃபு சொன்னால் ஆமாம் நீங்கள் கோபத்திலலாம் வீட்டில் தான் காமிப்பீங்க, உங்கள் ஆஃபீஸில் காமிக்க மாட்டீங்க சார், அதுக்காக ஜிஎம்ஐ அடிக்க முடியும் ஒன்றும் முடியாது. எங்கள் அப்பா பார்த்தாருங்க சார், நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், எங்கள் அப்பா எஸ்எல்சி ஃபெயில், தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக இருந்தவர், ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துருக்காரு, எஸ்எல்சி ஃபெயில். எங்கள் அப்பா கூப்பிட்டாரு, நீ வாங்க இல்லை ஜிஎம், சரி ஜிஎம் தான் அதான் இல்லைப்பா அதான் டேய். எங்கள் அப்பா சொன்னாங்க சார், டேய் உனக்கு கொடுக்குற சம்பளம் ஜிஎம் கிட்டதுக்கும் சேர்த்து தான், அதை ஒரு பெரிய இஷ்யூவா வீட்டில் வந்து சொல்லக்கூடாது. உங்க ஜிஎம்மாவது பரவாயில்ல, இங்கிலீஷ்ல திட்டிருப்போம். எனக்கு ஒரு மேனேஜர் இருந்தான், பச்சை தமிழே பேசுவான். நான் அதெல்லாம் உங்க அம்மா கிட்ட வந்து சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் தூக்கி போட்டுவா, உன் ஆபீஸ் ப்ராப்ளத்தை ஆபீஸ் படிக்கட்டியோட விட்டுடு, வீட்டுக்கு எடுத்துட்டு வராத சார். இது வந்து எங்க எம்பிஏ சொல்லி தரல சார், எங்க அப்பா வந்து எஸ்எல்சி சார். அந்த அறிவு எப்படி வந்ததுன்னா அனுபவத்துல வந்தது ஒண்ணு. இது நீங்க யார்கிட்ட கேட்க முடியும்? ஒரு சொந்தம்னு ஒரு தந்தையார் வீட்டில் இருக்கிறதுனால தான். நான் ஒன்று சொல்றேன், நம்ம நிறைய பேர் பாட்டி தாத்தான்ற கான்செப்டை மறந்துட்டோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குடும்பத்துல பாட்டின்னு ஒரு இருந்தாங்கன்னா ஒரு வைத்தியசாலையே வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஒரு நூலகமே வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுச்சுன்னா நம்முடைய உறவுகளுடைய சொந்த பந்தத்துடைய அற்புதம் நமக்கு தெரியும். சரி, சொந்த பந்தம் மட்டும்தான் நமக்கு என்னைக்குமே துணையா இருக்குமா? பணம் வேணாம், பணம் வேணும். பணம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. 21ஆம் நூற்றாண்டின் கடவுள் பணம், அதான் உண்மை. சார் என்கிட்ட இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்கு டெபாசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல உதாரணத்துக்கு சொல்றேன், உண்மை இல்லை. 1 கோடி ரூபாய் டெபாசிட் வச்சுங்க. காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா கூட மனசு ரொம்ப தெம்பா இருக்கும். ஏன் நம்ம கிட்ட பேங்க்ல பணம் இருக்கு. ஒரு நமக்கே நம்ம மேல ஒரு பலம் வரும், ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை வரும். காசுன்றது ஒரு மனுஷனை சமூக அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு விஷயம், உண்மையான விஷயம். இப்போ இவ்வளோ இந்த விழா நல்லா நடக்குது, காரணம் பணம். அது தம்பி அழகா சொன்னாங்க. இப்போ பணம் இல்லைன்னா கல்யாணமே கிடையாது சார். நீங்க தினத்தந்தி இந்து பேப்பர்ல பொண்ணு பையன் எப்படி வேணும்னு கேட்குறாங்க. நல்ல குணமான அந்த மாதிரி யாரும் கேட்கறது இல்லை. வெல் செட்டில்டு பையன் நல்ல வசதியோடு இருக்கணும் சார். அநியாயம் சார். இப்போ பொம்பளை வீட்டில் கேட்கறவங்க கேள்விதான் பையன் படிச்சிருக்கணும், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கணும், சொந்த வீடு இருக்கணும், அக்கா தங்கச்சி இருக்கக்கூடாது, மாமியார் மாமனார் இருக்கிறதா கூட பரவாயில்ல, அதுவும் சொந்த வீடு கூட பிளாட் இருக்கக்கூடாது, கிரவுண்டோட வீடு வேணும். இதெல்லாம் கேட்குறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு தலைவர் பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து முடிச்சுட்டு திடீர்னு வந்து பொண்ணுக்கு அப்பா கிட்ட சொல்றாரு, அம்மா அம்மா நான் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இப்போதான் ஒரு தகவல் வந்தது, உங்ககிட்ட மறைக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லிடுறேன். பையன் வேலை இருக்குன்னு 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கலாம், ஆனால் கூட பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆனால் கொஞ்சம் தீர்க்கம் சாப்பிடுவாங்க போல இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பழக்கம் இருக்கு, அது இப்போவே சொல்லிடுறேன். அந்த பொண்ணுக்கு அம்மா சொல்கிறாங்க, ஐயோ அதுதான் நான் பெரிய ப்ராப்ளம், 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு குடிக்கிறான், 2 லட்சம் வாங்கணும்னு குடிக்க மாட்டேன் நான் போய் அப்படின்னு. அப்போ குடிக்கிறது பரவாயில்ல, யார் பொண்ணுக்கு அம்மா ஏன் மாதம் ஆனால் 2 லட்சம் ரூபாய் சம்பளம். இப்போ வெல் செட்டில்டுன்னு கேட்குறான். அதனாலதான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்னு அப்ளிகேஷன் அனுப்புறான். நீ என்ன கேட்ட? வெல் செட்டில்னு கேட்டேன். நான் ஏற்கனவே செட்டில் இருந்தா போகும் சார். சொந்தத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம நல்லா இருந்தோம்னா புறாமப்படுவோம், நம்ம நாசமா போனா கிண்டிருக்கணும். இல்ல நம்ம பண வசதியோடு இருந்தா கூடவே வருவோம். உறவுகள் எப்பவுமே கேள்வி கேட்டா சாவடிப்பான் சார். அதுவும் சில உறவுக்காரர்கள் தான் தெரியுமா, இந்த 60-65 வயசு ஜாஸ்தியான ஜாக்கிரதையா இருக்கும். அவங்க கிட்டேயே சேர்க்கக்கூடாது.
என்ன அதான் உணவு கொடுக்குற ஒரு பெரிய இது கும்பல் நடுவில் தான் கேள்வி கேட்பாங்க. கல்யாணத்துக்கு வந்து உட்காந்துருவாங்க, நல்ல மத்தியில் உட்காந்துருக்கு ஒரு பொண்ணு போகும் அழகா, சரி யோகதேசனி மாதிரி சொல்லுங்க, அழகான்னு சொன்னாங்க போகுது. நீ கந்தசாமி பொண்ணு தானே? ஆமா. உனக்கு சவால தோசை நாங்கள் கல்யாணம் ஆகிட்டா மாப்பிள்ளை வந்து அந்த பொண்ணு மூஞ்சி சுருங்கிடும். அதாவது எதை யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாது. அதுவும் கும்பல் நடுவில் தான் பேசுவோம். ஒரு பையன் சுறுசுறுப்பா அழகா தெரிஞ்சுக்கிறான். ஐயா நீ சம்பந்தம் பையன் தானே? ஆமாம். 17 அரியர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, கிளியர் பண்ணிட்டியா? மூன்று வருஷம். யாரை பார்த்தாலும் ஏதாவது கேள்வி கேட்பான். இப்போ வேலைக்கு போறேன்னு ப்ரமோஷன் வந்துதான் கேட்பான். வேலைக்கு போனா ப்ரமோஷன் வந்ததுன்னு வச்சுக்கல, கல்யாணம் ஆகிட்டான்னு கேட்பான். கல்யாணம் வந்து ஆயிடுச்சுனாக்கா குழந்தை இருக்கான்னு கேட்பான். குழந்தை இல்லைன்னு இருக்கா ஏன்னு கேட்பான் சார். அதாவது கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு குழந்தை இல்லாத தம்பதிக்கிட்ட குழந்தை இல்லையான்னு கேட்கறதே பெரிய தப்பு. அவங்க மனசு எவ்வளவு கவலைப்படணும்னு உங்களுக்கு தெரியும். கூச்சமே நம்ம கேட்பான், குழந்தை இல்லையா? இல்ல ஏன் இல்ல, உடனே டாக்டர் சாப்பிடுவான். இது எல்லாமே உறவுகள் நடுவுலயே நடக்கிற நிகழ்ச்சி. குழந்தைய பிறந்துச்சு வச்சீங்க, குழந்தை என்ன குழந்தை? பையன். பையன் என்ன குழந்தை? பொண்ணு. பொண்ணு வேற என்ன போறோம்? 2 பேர் ஏதாவது ஒண்ணுதான் போறோம். அதாவது ஏதாவது ஒண்ணு சொல்லி ஜாலி பண்ணிருக்காங்க. சொந்தக்கார எங்க பெரியப்பா சார், அவர் வீட்டுக்கு வந்தாலே சின்ன வயசுல இருந்து அழகு சத்தமா பேசுவாரு, ரொம்ப சொல்ல. சின்ன வயசுல எல்லாம் வருவாரு. ஏன்னா எங்க அப்பாவோட அண்ணன், எங்க அம்மாவெல்லாம் கட்டுவாரு. போய் சுத்தம் எடுத்துருவாங்க, போய் சுத்தம் எடுத்து வந்து கொடுத்தேன். நான் சூடாக போயிட்டேன். ஓ சுத்தம் சூடாக தான் இருக்கும். போய் ஆர்த்தி எடுத்துருவாங்க, போய் ஆர்த்தி எடுத்து எப்படி ஆடுறேன் அப்படின்னு. நம்ம ஸ்கூல் போயிருக்கிற பையன் கல்யாணம் ஆகும், போய் சொல்ல வராது. டக்குன்னு நான் பண்ணேன், எப்படி ஆடுறேன்னா என்ன தெரியுமா? இல்லடா சுடுத்தண்ணியே அப்படியே ஆடுறீங்க, சுடுத்தண்ணியே 10 தண்ணி ஊற்றி ஆடுறீங்க. நான் 10 தண்ணி ஊற்றி தான் ஆடுறேன், 10 தண்ணி ஊற்றி ஆடுறேன். அப்படிதான் அப்படியே சுடுத்தண்ணி சுடுத்தண்ணி வந்து அப்படியே ஆடுறேன். ஒரு 4 மாசம் முன்னாலே ஆபீஸ்க்கு வந்தாரு. ஒரு இன்விடேஷன், அவங்க வீட்டு கல்யாண இன்விடேஷன் ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. சார் ஆபீஸ் எங்க ஆபீஸ் அப்படின்னா எவன் வந்தாலும் சரி டைம் ஆபீஸ்லேயே நிற்கிறோம், உள்ள விட மாட்டோம். நம்மளை கூப்பிட்டு நம்ம கீழே வந்து அவங்க பார்க்கணும், நம்ம விசிட்டர்ஸை. அது மாதிரி ஒரு செட்டப் ஆபீஸ் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இவர் வந்திருக்காரு, செக்யூரிட்டி நிறுத்திக்கிறான். அப்புறம் எனக்கு ஃபோன் வந்தது, நான் ஒரு 15 நிமிஷம் லேட்டாக போயிட்டேன். கல்யாண இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த செக்யூரிட்டி கிட்ட என்ன பேசுறாருன்னு தெரியல சார். அவங்க அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்லிடுறாரு, நான் வந்து 10 நிமிஷம் அன்னைக்கு அவன் வரல, உங்களுக்கு தான் அவன் ஆஃபீஸரு. எனக்கு என் தம்பி பையன் ஒரு காலத்தில் அந்த குடும்பம் பிச்சை எடுத்திருந்த குடும்பம். அந்த பையனுக்கு காலேஜ் ஃபீஸா யாருக்கு எழுது? காலேஜ் ஃபீஸா நான் தான் கட்டினேன். என்ன சொல்லிடுறாரு சார், உண்மைதான் அது. காலேஜ் ஃபீஸ் கட்டினதுலாம் உண்மை, அதெல்லாம் செக்யூரிட்டி கிட்ட சொல்லிடுறேன். சாதாரணமாக என் ஆஃபீஸுக்கு போகும்போது டெய்லி அந்த செக்யூரிட்டி என்னை பார்த்தோம்னா சும்மா வெற்றியில் வைக்கிற மாதிரி ஒரு கருத்து வைப்போம். எங்கள் பெரியப்பா வந்துட்டு போனதுலேருந்து செக்யூரிட்டி அடிக்கிறது இல்லை. அதை எவனும் ஃபீஸ் கட்டி வச்ச பையன் எங்கள் போடு எல்லாமே அப்படிதான். ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். ரொம்ப வீட்டுக்கு வந்து சொல்ல போனாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் ஒரு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க தெரியும், இவன் யாரும் கேட்டா வரமாட்டான். டிஸ்சார்ஜ் என்னைக்கு வருவாப்புல, இந்த காஞ்சி போன ராஜு சாப்பிட்டு எடுத்துன்னு வருவோம். வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் தானே ஏன் இல்லை, இந்த ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருவிழான்னு கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு அப்போதான் பஸ்ட்டு ஏன்னா எது வந்து எங்க வந்து எப்படி பேசுறதுன்னு தெரியாத. ஒன்னே ஒண்ணு, உறவுகள் எப்பவே சொல்ல பணம் இருந்துட்டா உங்களுக்கு மரியாதை சார், உறவுகிட்டே மரியாதை. நீங்க ரொம்ப பணக்காரனா தான் இருக்கீங்க, நம்மளை கேட்காமலே அவங்க வீட்டுக்கு கல்யாணம் வீட்டுக்கு நம்ம பேர் போடுவாங்க தங்கள் வருகை அப்படின்னு. இதே உங்ககிட்ட பணமே இல்லைன்னு வச்சுங்க, தாய் மாமனா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு உங்க பேர் இருக்காது. ஏன்னா நீங்க காசு இல்லைன்னு அர்த்தம். சில பேர் அதை கேட்கறதுக்கு கல்யாணத்துக்கு போய் சண்டை போடுவோம். தெரியுமா? சண்டை நேரத்தில் சொல்லுவோம்,
என் பேரை ஏன் இன்விடேஷன்ல போடல, அது கேட்கதான் நான் நேரில் கேட்கதான் வந்தேன். அவன் வரக்கூடாதுன்னு தான் இவன் போடல. அது நேரில் வர கேட்குற போய் இடம் முடிப்போம். சார் மெட்ராஸில் வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பிளாட் வாங்கினேன் சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். எனக்கு தாய் மாமா திருச்சியிலேருந்து வந்தார். கிரகப்பிரவேசத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்த ஆள் அவர் தான். என் ஒய்ஃப் அப்பவே சொன்னான், பிளாட்டு தானங்க ஒரு கணேச பூஜை பண்ணிட்டு விட்டுருலான்னு. நான் தான் கிரகப்பிரவேசம் எழுதி கூப்பிட்டேன். எங்கள் மாமா விடிய காலம் 5:45 வந்தார். என் பிளாட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ள வந்துங்க. இப்படி பார்த்துட்டு எங்கள் மாமா படிப்பறிவே இல்லாதவர், திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்காரு. எப்படி வழி பிடிச்சி வந்தாருன்னு தெரியல. வந்துட்டுங்க அப்படின்னு பார்த்துட்டு, அதாவது எப்பவுமே நான் சொல்றேன், நீங்க கூட யாராவது கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா போவேன், முடிஞ்சா ஏதாவது அன்பளிப்பு கொடுங்க, வாழ்க்கை வளமுறைன்னு சொல்லுங்க, எப்படி ஒரு ஸ்வீட்டு இட்லி பொங்கல் கூடாத சாப்பிட்டு வந்துருங்க. அவன்கிட்ட கேள்வி கேட்காங்க. நிறைய பேருக்கு அது தெரியல. அவன் இன்னும் பெரிய இப்போ மாதிரி சீப் இன்ஜினியர் மாதிரி அங்கே போய் எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ ஆனா நீ கொடுக்குறியா, என்ன இரும்பு போட்டா என்ன பெயிண்ட் அடிச்சா, இது இல்லைங்களா வண்டியா ஏதாவது கவர் குட்டியா சாப்பிட்டா போ. கேள்வி கேட்காங்க. அவன் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறான். யாராவது இந்த பிச்சை எடுத்து கட்டிருக்கிறான்னு தெரியல, இஎம்ஐ எப்படி கட்ட போறான்னு தெரியல, வயசில் கருத்து கட்டிருக்கிறான். எங்கள் மாமா வந்து கேட்டாங்க எவ்வளோ ஆச்சு அப்படின்னு. மாமா தாங்க 65 லட்சம். 65 அப்புறம் 2 பேருமா? சரி, பசங்க வளர்ந்ததுன்னா அந்த சொத்தை இச்சு இன்னொரு ரூம் கட்டிக்கலாமா? எது ஃபிளாட்ல? ஏன் இல்லை மாமா, அந்த செலவு வந்து அந்த வீட்டுக்காரனுக்கு சொந்தம் இல்லைங்க. அப்போ இந்த பக்கம் அந்த செலவு வந்து அந்த வீட்டுக்காரனுக்கு சொந்தம்னு. அப்போ அது உத்தர வந்து செகண்ட் ஃப்ளோர் காரனுக்கு அதுதான் கிரவுண்ட் இருங்க. அப்போ இது என்னது கிரவுண்ட் ஃப்ளோர் காரனுக்கு இதான் ரூஃப் இருங்க. சார் ஒரு கேள்வி கேட்குறேன் சார், என்ன ஆடிட்டேன் அவர் சொன்னது, இந்த செல் முந்தானா இல்லை அவங்களுங்க, இந்த செல் அவங்களுங்க, இது அவங்களுங்க, இது அவங்களுங்க. 65 லட்சம் ரூபாய் கொடுத்து உளுந்து நேரம் அவங்க மேலே திடீர்னு பயந்துட்டாரு. ஒருவேளை நம்ம ஏமாத்திட்டோம் சார். அடுத்து ஒன்று சொன்னார் சார், ஒருவேளை பூகம்பம் 8 ரிக்டர் வந்து என்ன பண்ணுவேன்னு முஞ்சு போச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க சார், ரொம்ப ரொம்ப படித்தவங்களுக்கு தான் பூகம்பத்தின் அளவு ரிக்டர்னு தெரியும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது வச்சுங்களா சென்டிமீட்டர்னு வாங்க, பூகம்பம் வந்ததுன்னா ரிக்டர்னு வாங்க. அது ரொம்ப படித்தவங்களுக்கு தெரியும், நிறைய படித்தவங்களுக்கு தெரியாது. இந்த ஆளு என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு எவ்வளவு படிச்சவங்க கேட்டு வந்துருக்கான். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு பாசப்பட்டுக்கிட்டே வந்தாரு. வந்துட்டு பாஸ்ட் சர்டிஃபிகேட் இன்ஜினியர் சொன்னா மாஸ்டர் சீன மாஸ்டர் படி இது வரக்கூடாது. நான் சீனியர்லையா கட்டிக்கிறேன், தென்னம்பரத்தில் கட்டிக்கிறேன். போயிட்டேன் சார். என் ஒய்ஃபு டென்ஷன் ஆகிட்டா, பாசப்பட்டு இச்சு கட்டலாமான்னு எது கிரகப்பிரவேசத்துக்கு இப்படி வரும்போது போகும்போது நான் ஒன்று சொல்றேங்க, பணம் மட்டும் இருந்தால், ஒரு பிராக்டிக்கலா சொல்லுங்க, பணம் மட்டும் இருந்தால் 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குற ஒரு ஆளை யாருமே அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துருக்கு. 50,000 ரூபாய் பணம் இருந்தால்தாங்க மரியாதை. சார் எங்க பையன் கிட்ட சொல்றேன் சார், பிறந்தவர்களுக்கு தாத்தா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போக மாட்டான். என்னடா தாத்தா வெறும் விபூதி தான் வைப்பாரு. அப்ப 12% ஏதாவது கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. பணம் என்பது வாழ்க்கையில ரொம்ப இன்றியமையாதது. ஓகே, இப்போ சொந்த பந்தமும் வேணும், பணமும் வேணும். எது வந்து நமக்கு துணை நிற்கும்? ரெண்டும் நிற்கும்னு சொல்லிட்டு நான் போக முடியாது. தமிழ்நாட்டுக்கு விட மாட்டேன். இது சொல்றதுக்காக நீ அவசரமா அமெரிக்காவுக்கு வந்தேன். என்ன பண்ணுங்க, பணம் முக்கியம், உறவு முக்கியம், எது ரொம்ப முக்கியம்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம ஈஸியா சொல்றது ஒண்ணுதான், உறவு மாறி வராது. ஒரு நல்ல தமிழ் சொல்லுங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு. உறவுக்காரனா குற்றம் பார்க்கக்கூடாது, பார்த்தா சொன்ன வந்து போயிடும்.
உறவு என்பது, சொந்த பந்தம் என்பது ஒரு சங்கிலி வலையும் போல. ஒவ்வொரு சங்கிலியும் தனித்தனியாக இருப்பதுதான், ஆனால் அது ஒன்றை ஒன்று ஒட்டி கொண்டு இருப்பதனால்தான் பலமான சங்கிலியாக இருக்குது. அதுதான் உண்மை. சார், நீங்க எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி, கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரி, சாப்பியாப்பான்னு கேட்க ஒரு ஆள் இல்லைன்னு நீங்க அனாதங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் சாப்பியான்னு கேட்கலன்னா அனாத. உண்மையான அன்பு எதுன்னு உங்களுக்கு தெரியாது. சார், உண்மையிலேயே கம்ஃபர்ட் போகணும்னா அம்மா வயிற்றுல இருக்கிற கருவறை மட்டும்தான். பணத்தால எந்த ஒரு நிம்மதியும் வாழ்க்கையில் கிடையாது. எல்லாமே அப்படிதான். உணவுன்றது ஆறுதல் தருகிறது. பணம் வந்து சும்மா, பணம் எல்லா காலத்துக்கும் உறவாதுங்க. பணம் வேணும் தான், ஆனா பணம் அல்ல வாழ்க்கை. உறவு மாதிரி ஒன்றும் வராது. ஒன்னே ஒண்ணு, ஒரு இதுல படிச்சது, நேஷனல் ஜியோகிராஃபி டிவி பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு பனி பிரதேசம், அங்க முள்ளம்பன்றிகள் பனி ஜாஸ்தியாச்சுன்னா என்ன பண்ணுவான், முள்ளம்பன்றி ஒரு கும்பல முள்ளம்பன்றி ஒன்னோட ஒண்ணு இறங்கி இருக்குமா. ஏன், அந்த ஒன்னோட ஒண்ணு கதகலப்புல சூடு ஏற்றிட்டு இருக்காங்க. தனியா போற முள்ளம்பன்றிங்க ரெண்டே அவர்கள் செத்து போயிடும். ஒரு 20-25 முள்ளம்பன்றி ஒன்னா ஒரே மூட்டை மாதிரி கிடக்குங்களா. பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு பன்றியும் இன்னொரு பன்றியும் சேர்ந்திருப்பதனால் ஏற்படுகிற சூடு தாங்குது அந்த குளிர்ல இருந்து. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஒரு பன்றியுடைய முள்ளு இன்னொரு பன்றி குத்தும். அந்த குத்தி கொஞ்சம் ரத்தம் வரும், ஆனா அந்த வலியை பொறுத்துக்கிட்டா உயிர் வாழும். உறவுகளும் அப்படிதான். சில வாட்டி நம்ம குத்தம், ஆனா உயிர் போவாது. அதுதான் நம்முடைய பலம். ஒன்னே ஒண்ணு, உறவு என்பது கடவுள் கொடுத்த வரம். நமக்கு அம்மா, அப்பா, அக்கா, தம்பி இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணது, கடவுள் கொடுத்த வரம். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கோயில்ல பிரசாதம் கொடுப்பாங்க. சில கோயில்ல பிரசாதம் ருசியா இருக்கும், சில கோயில்ல பிரசாதம் வாங்க முடியாது. ஆனா பிரசாதம் வாங்கினா ருசியா பார்க்கிறோம் இல்லை. ஏன், தெய்வத்தால் கொடுத்து தெய்வத்தினுடைய திருக்கோயிலே கொடுப்பது பிரசாதமாக பார்க்க வேண்டும். அதுபோலதான் உறவுகள் என்பது தெய்வத்தால் தந்த பிரசாதம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் என்றும் துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்முடைய தங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வது. நன்றி வணக்கம்.